வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், வகுப்பை நிர்வகித்து வருகிற அனைத்து நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் பொறுப்பாளர்களுக்கும் மாலை வணக்கங்களும் அன்பான வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். குருவே. அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். யார் யாரெல்லாம் அந்த அறிவு நிலையிலே நிலைத்து தான் அனுபவித்ததை, தான் உணர்ந்ததை எடுத்து நமக்கு உணர்த்துவதற்காக நிற்கிறார்களோ அத்தனை அறிஞர் பெருமக்களையும் அருளாளர்களையும் ஞானிகளையும் நாம் நினைவு கூர்வோம் என்று சொல்லி நம்முடைய குரு சொல்றாங்க, வேதாத்திரி மகரிஷி அவர்கள். குரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னாலும் எல்லா குருமார்களும் அவங்களும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில இருந்து அந்த இறை இன்பத்தை அனுபவித்து அந்த இறை என்னென்னலாம் சொல்லுதோ, நமக்கு வாழ்க்கை பாதையை காட்டுதோ, தன்னுடைய இயல்புகளை சொல்லுதோ அவளையும் உள்வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை கலெக்டிவா எல்லாத்தையும் வாங்கணும் நம்ம. அதனால நம்முடைய அறிவு நிலையை அந்த பேரறிஞர்களுடைய அறிவு நிலையோடு நம்ம ஒத்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோஇன்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு பொருத்தி கொள்ளுதல். இறை அறிவோடு எப்படி பொருத்திக்கிறோமோ அது போல குருவினுடைய அறிவு நிலையோடு நம்ம பொருத்தி கொள்ள வேண்டும். இறைவன் நேராக நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார், அறிவு நிலையை உணர்த்த மாட்டார். குருவின் மூலமாகத்தான் வரணும். ஒரு மானுட ரூபம் தரித்து அப்படிம்பாங்க. ஸோ அந்த குருவுக்கு சிஷ்யனாக எல்லாருமே குருவினுடைய அங்கமாகத்தான் அத்தனை பேரும் நம்மள்கிட்ட வருவாங்க. இறைவன் அப்படித்தான் நம்ம கிட்ட வருவார். அதனால குருவை நம்ம சாட்சாத் இறைவனாகவே பார்க்க வேண்டும். அதுதான் சொல்லுவாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு சாட்சாத் பரபிரம்மம், பரபிரம்மமாக இருக்கக்கூடிய இறைவன் குருவாகவே வந்திருக்காரு. சாட்சாத் அவர் தான், உறுதியாக சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த குருவை மனதில் நினைச்சா குருவுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் தானாகவே நமக்கும் அருள் பாலிப்பான். தன்னுடைய அறிவை நம்ம கிட்ட விரிச்சு நம்ம அதுக்கு தயார் நிலையில இருக்கணும். திருமந்திரத்துல கூட திருமூலர் அதான சொல்லியிருக்காரு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்படி பிரகாசமாக, ஞான பிரகாசமாக, அறிவொளியாக இருக்கக்கூடிய குருவினுடைய குருவை பார்த்தாலே நமக்கு அந்த ஞானம் நம்ம கிட்ட வரணும். அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக ஆழ்ந்து பார்க்கணும் நம்ம குருவை. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அந்த காலத்துல தெய்வத்தினுடைய பேரை தான் எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்துல வச்சிருப்பாங்க. அது மாதிரி தாத்தா பேரு, அவங்க தாத்தா பேரு எல்லாம் திரும்ப பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு மாறி மாறி வரும். அந்த தெய்வத்தினுடைய பெயரை திரும்ப சொல்லுவது, குருவினுடைய பெயரையும் திரும்ப சொல்லுவது. அது மாதிரி நாமம் அப்படின்னு சொல்றது. நம்ம தெய்வங்களை எல்லாம் நாமாவளி அப்படின்னு சொல்லி, நாம ஆவளி, ஆவலின்னு தொடர்ந்து நம்ம அவங்களே சொல்லிட்டே இருக்கிறோம், அந்த பேர்களை சொல்லிட்டு. அது போல அடுத்தது தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். இப்ப நம்மளா பேசினா அது வார்த்தை, ஆனா குரு பேசினா அது திருவார்த்தை. ஏன்னா அந்த சொற்கள், அவருடைய செயல்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பவுமே அந்த இறைநிலையோடையே கலந்து கரைந்து இருக்கிறதுனால அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி திருவார்த்தை என்று சொல்லி குருவினுடைய வார்த்தைகளை கேட்டல். இப்ப அதைதான் நம்ம படிக்கிறோம், குருவினுடைய வார்த்தைகளை தான் நம்ம படிக்கிறோம். தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. திரு உரு சிந்தித்தல் அப்படின்னா அவருடைய உருவத்தை அப்படின்னு பாக்குறது இல்ல, வெளியில இருக்கிற உருவம், உள்ளுக்குள்ள இருக்கிற உருவம், அவருடைய அறிவினுடைய செயல்பாடு எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம உள்வாங்கிறது. அப்போ ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய குற்றமற்றவராக இருக்கக்கூடிய ஒரு மகான், அவர் தான் ஞானி. குற்றமற்றவராக தன்னுடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஒரு ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பவர், அறநெறியை கடைப்பிடிப்பவர், தெய்வ நிலையை தனக்குள்ளாக வாங்கி கொண்டவர். எல்லாரும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றது வேற, பேராசிரியர்கள் சொல்றது வேற. இப்போ பேசுறவங்க, சொல்றவங்க, படிக்கிறவங்க எல்லாரும் அதை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்க்கணும். நடைமுறைப்படுத்தி விட்டால் அவர் ஆசிரியர். குற்றமற்றவர் என்று தன்னைத்தானே அவர் நிரூபணம் செய்து கொள்ள வேண்டும் முதல்ல.
சொல்லுவாங்களே, படிக்கிறது ஒண்ணா இருக்கக்கூடாது, நம்ம செயல்பாடு ஒண்ணா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி படித்து அதை நடைமுறைப்படுத்துதல். கற்றல் அப்படிங்கிறது உள்வாங்கிறது, பயிலுதல் அப்படின்னா அதை பயிற்சி செய்தல். எதை எதையெல்லாம் நம்ம உள்வாங்கினோமோ அதை பயிற்சி செய்தல், அதை வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு தினம் தினம் செஞ்சு செஞ்சு அதை ஒரு யதார்த்த நிலைக்கு கொண்டு வரணும். ஒட்டுமொத்தமாக நான் கடைசியா பாத்துக்கிறேன்னு ஒதுக்கி வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு படியாக ஏறி ஒரு மாடி போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம போக முடியும். அது போல தினசரி நம்முடைய வாழ்நாள்ல நம்மளுடைய நிலையை, வாழும் முறையை மாற்றி அமைத்துக் கொண்டு இன்னும் கொஞ்சம் உயர்வை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கறத நோக்கம். அதுதான் நம்ம ஒரு குருவை நெருங்குகிறோம். குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த தெய்வத்தினுடைய அருள், நம்மளுடைய முன்ஜென்மத்தினுடைய வினைகள், இந்த மாதிரி நற்பலன்கள் இருந்தால் மட்டுமே நமக்கு நல்ல ஒரு குரு வாய்ப்பார். எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் அதுல ஒரு சரியான குருவை நாம் தேர்ந்தெடுக்கிறதா இல்ல குரு நம்மை தேர்ந்தெடுக்கிறாரா அப்படிங்கிறதுதான் இறைவனுடைய இஷ்டம். நமக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சார், நல்ல விஷயங்களை நம்ம உள்நோக்கி போக போறோம், அது ஒரு பயணிக்க போறோம். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம், மனதை வளப்படுத்துகிற கலை அப்படின்னு சொல்லக்கூடிய மனவளக்கலைக்குள்ள வந்திருக்கோம். இந்த மனவளக்கலை என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லுதுன்னா, மனதை பத்தி தான் முழுக்க முழுக்க சொல்லுது. அதனாலதான் சாமிஜி மனதை மையமாக வைத்தே தன்னுடைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு, பயிற்சி முறைகள் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மனம் வேணும். இப்ப இந்த குழுவுல ஜாயின் பண்ணி இந்த வகுப்புக்கு வரணும்னா அதுக்கு மனம் வேணும், இதை கேட்கணும்னா அதுக்கு முழு மனதோடு கேட்பதற்கு மனம் வேண்டும், ஆத்மார்த்தமாக இந்த கருத்துக்களை எடுத்து இயம்புவதற்கு ஒரு மனம் வேணும். சோ மனதை மையமாக வைத்துதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வாழ்க்கையில வாழ்றதுக்கு நமக்கு 3 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒண்ணு உடல் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய உடல் நலம். இந்த உடல் நலமாக இருந்தால்தான் நம்மளால எந்த செயலையும் செய்ய முடியும். உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கணும், உடல் செல்கள் எல்லாம் நல்லா இயங்கணும், எந்த விதமான ஒரு கெடுதலும் இல்லாமல் மிகச்சிறப்பாக இந்த உடல் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு அமைதி என்பது கிடைக்கும். 2வது, இவ்வுலக வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பொருள் வேண்டும். ஏற்கனவே வள்ளுவர் சொல்லியிருக்கார் நமக்கு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார். அப்போ பொருள் வேண்டும் வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு இந்த உடல் வளர்க்கப்படுவதற்கு, நம்ம வாழ்வதற்கு பொருள் வேண்டும். அதுக்கு ஒரு மினிமம் அப்படின்னு வச்சுக்கணும், அடிப்படை தேவைக்கு எவ்வளவு பொருள் வேணுமோ அது எல்லாருக்கும் அவசியம் அல்லது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லலாம். அப்பதான் இந்த உடலை வளர்ப்பதற்காக நாம் பெறுகிற பொருள், இந்த உடலை வளர்ப்பதன் மூலம் நம்மளுடைய மனதுக்கு துன்பம் கொடுக்காமல் இந்த மனதை அமைதியாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடலுக்கு ஒரு அமைதி தேவைன்னா அது நலமாக இருக்க வேண்டும். அது போல அந்த உடலை நாம் பாதுகாப்பதற்கு பொருள் வேண்டும். இந்த உடலையும் பொருளையும் தக்கவாறு பயன்படுத்தி நம்முடைய மனதை அமைதி அடைய செய்ய வேண்டியும் உடல் உள்பட. உடலும் அமைதி அடையணும், மனதும் அமைதி அடையணும். உடல் அமைதி அடைஞ்சா பொருளாதாரத்துல நமக்கு இப்போ நம்ம ஒரு நிறைவு பெற்று விட்டோம், அது ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு திருப்தி இருக்கிறது என்று சொன்னா மனசு தானா அமைதியாகிடும். இது இல்லை அப்படின்னா உடல் நல கோளாறு ஏற்பட்டாலும் சரி, பொருள் வரவுல ஏதாவது தடை ஏற்பட்டாலும் சரி, மனம் அமைதி இழந்து விடுகிறது. அப்ப அந்த மனசு அமைதி இல்லைன்னா அந்த அதுக்கு சொல்லணும், அது ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த ஹாப்பியா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு சின்ன தடை அல்லது தடங்கள் வந்துருது, ஒரு 4 நாள் கழிச்சு நினைச்சு பாக்குறோம் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த கஷ்டம் நடக்கக்குள்ள நமக்கு எந்த விதமான ஒரு துன்பம் நடந்ததோ அந்த துன்பத்தை மீண்டும் அதை நினைக்கும் தோறும் நமக்கு அந்த துன்பம் இந்த மனசுக்கு கிடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த நிகழ்வு இல்ல, கடந்த கால நிகழ்வுல ஏற்பட்ட இன்பம் இப்போது நினைச்சாலும் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அது போல கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு துன்பம் அதை இப்ப நினைச்சாலும் இப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சொல்லுவோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க, அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உடனே நம்ம மனசை திரும்ப கஷ்டப்பட்டுவோம். திரும்ப நம்ம இப்ப அனுபவிக்கல, ஆனால் நினைத்தாலே அதை அனுபவிக்கக்கூடிய அந்த வாசனை நமக்கு தானா தெரியுது. அப்போ இந்த உடல் காக்கப்பட வேண்டும் ஆரோக்கியமாக, துன்பமில்லாத நம்ம ஒரு வாழ்வு வாழணும், அதுக்கு பொருள் தேவை. அப்பதான் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில. நம்ம எல்லாத்தையுமே மேலோட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதனால மேலோட்டமாக பொருள் என்னன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நமக்கு பல விதமான கஷ்டங்கள் நமக்கு தானா வந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் யாரு அப்படின்னா, நான் சரவணன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ கை இருக்கு, இது யார் அப்படின்னா நான் கைன்னு சொல்ல முடியாது, எனது கை அல்லது என்னுடைய கை அப்படின்னு சொல்றோம். இலக்கணம் சுத்தமா சொல்லணும்னா என்னுடைய கை அப்படின்னு சொல்றோம். இது என்னுடைய முகம், இது என்னுடைய பொருள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பையே அது என் உடையது என்று சொல்றோம். நான் அந்த பொருளை உடையவனாக இருக்கிறேன், ஆனால் அந்த கை நான் அல்ல. அப்ப இந்த முகம் நான் அல்ல, இந்த தலை நான் அல்ல, இந்த உடலே நான் அல்ல. அவ்வளவுதான். என்ன நீங்க யார் சொன்னா? என் பேர் சரவணன் அப்படின்னு நான் சொன்னா ரைட்டு, நான் சரவணன் அப்படின்னு நம்ம போய் எங்கேயும் சொல்றது இல்லை. அப்ப இந்த உடல் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதுக்கு ஒரு பணி கொடுத்துருக்கு. அந்த பணியை நம்ம நல்லா செய்யணும். இப்போ அது போல இந்த உடல் அப்படிங்கிற ஒன்னை தாண்டி உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இந்த உடலை இயக்குவதற்கு, இந்த உடலை பராமரிப்பதற்கு, இந்த உடலை உயர்வு பெற செய்வதற்கு ஒன்று இருக்கு. அப்ப இந்த உடல் ஒட்டுமொத்தமாக எதனால் ஆனது? உறுப்புகளால் ஆனது. உறுப்புகள் எதனால் ஆனவை? செல்கள் அல்லது சின்னஞ்சிறு செல்கள் சொன்னோம், சிற்றறைகளால் ஆனது. அந்த சிற்றறைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள உயிரணுக்களால் ஆனது. ஒட்டுமொத்தமாக இந்த உயிரணுக்கள் ஜடப்பொருள்களுக்குள்ளேயும் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கின்றன. அப்படி தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஜடப்பொருள்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாம இருக்கிறதுனால அது ஜடமாக இருக்கிறது, உணர்ச்சி இல்லை. ஆனா உயிரினங்கள்ல அப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரணுக்கள் ஒன்றை ஒன்று அந்த சவுத் போல் நார்த் போல் அட்ராக்ஷன்ல எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிட்டு உடல் முழுவதுமாக ஒரு சைக்கிளிக் ஆக்ஷன்ல அது தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறது, சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சி தான் உயிரினங்களுக்கு உணர்ச்சியை கொடுக்குது. அப்படி இல்லைன்னா ஜடப்பொருள் தான் நம்புறோம். நம்மளே எங்கேயோ கவனம் வச்சிருந்தா யாரும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன ஜட மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படிம்பாங்க. அப்போ மனம் அப்படிங்கிற ஒண்ணு அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். இப்ப நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல சில பேருக்கு மனம் எங்கேயாவது போயிடும். காது இங்க இருக்கும், சொல்றதெல்லாம் சிலது கேட்கும், மனசு வேற எங்கேயாவது பாஞ்சிடும். நம்ம ஏதாவது ஒரு பொருளை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பொருளை கண்ணால பாத்துக்கிட்டு இருப்போம், ஆனா மைண்டு வேற எங்கேயாவது போகும். ஏத்தாப்புல இருக்கிறவங்கள நான் பார்க்கவே இல்லை, நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய ஒன்று அறிவு நிலையோடு பொருந்தி நம்ம கண்களோடு சேர்ந்து பார்க்கணும். கண்ணு மட்டும் பார்த்தா பத்தாது, கண்ணு ஜடம் தான். அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சேர்ந்து பார்க்கணும். காதுல இருக்கக்கூடிய உயிர் சேர்ந்து கேட்கணும். நாக்குல இருக்கிற உயிர் சேர்ந்து அப்பதான் என்ன சுவைன்னு தெரியும். நீ என்ன குடுத்தீங்க நான் தெரியாது, அவசரத்துல நான் அப்படி சாப்பிட்டேன்னா என்னன்னு அப்போ சுவைக்கு நமக்கு தெரியாது. அப்போ ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உடல், ஜடமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஞான இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய உயிர் அல்லது ஆத்மா தன்னையும் இணைந்து செலுத்தி ரெண்டும் பொருந்தி பார்த்தாதான் இந்த புலன்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த உயிர் அப்படிங்கிறது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆத்மா அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம வச்சுக்கலாமே. இப்போ ஏற்கனவே வச்சிருப்போம், நம்ம ஒரு எம்டி கேசட் இருக்கு அப்படி வச்சுப்போம், எம்டி டிரைவ் ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அதுல என்ன செய்வோம், நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம பேசினா இல்ல ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணா அதுல இருந்து நம்ம கேட்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம உயிராற்றல் அப்படிங்கிறது காந்த அலைகளினுடைய தொகுப்பு அப்படின்னு பாக்குறோம். மனம் அதுதானே பாக்குறோம், உயிரினுடைய படற்கை நிலையே மனம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த மனம் என்பது காந்த அலைகளினுடைய ஒரு தொகுப்பு. அந்த காந்தம் எம்டியா இருக்குன்னு வச்சீங்களேன், அதே உயிரினுடைய படற்கை நிலை சும்மா தான் இருக்கு. அதுல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க எல்லாத்தையும், கடந்த கால நிகழ்வுகள், இப்ப நிக்கிறது, என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண மீண்டும் அதை சிந்திக்கும் பொழுதும் கடந்த கால நினைவுகள் வரும்பொழுதும் நம்ம அப்பதான் அது என்ன செய்து மனம் என்ற நிலையில செயல்படுது. அப்படி ஆத்மாவுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய அதனுடைய அகப்பொருள்கள் என்னென்னலாம் பதிவாச்சோ அப்படி பதிவானது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்தமான தொகுப்பு தான் ஆத்மா அப்படின்னு சொல்றோம். அதான் காந்த களம் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய எண்ணங்களை, சொல்லை, செயலை அப்படியே உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. மலரும் நினைவுகளாக எடுத்து எல்லாத்தையும் நம்ம திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த ஆத்மா என்கிற ஒன்று இந்த உடலுக்குள்ளாக அடக்கமாக உள்ளுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த உடல் ஜடம் அப்படின்னு சொல்றோம், நான் லிவிங் பீயிங்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. இந்த உயிர் என்பது ஆன்மா, அது இயங்குகிற தன்மையில இருக்கு. அப்போ இந்த ஆத்மா மூலமாகவே புலன்களும் இந்த உறுப்புகளும் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கின்றன. இந்த ஆத்மா தன்னுடைய விழிப்பு நிலையில் இந்த ஆத்மா எப்பவுமே விழிப்பு நிலையில இருந்து கொண்டு எந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு உண்டான அளவுக்கு இது தன்னாலேயே அதனுடைய சிந்தனை திறனை உயர்த்தி கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ சாதாரணமா நம்ம சொல்றோம் மனம் அப்படின்னா இது ஒரு ஜீவகாந்த அலைகள் தான். இது மூளை வழியாக அறிவு நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி
என்னென்னவெல்லாம் பார்க்குது கேட்குதுன்னு இந்த புலன்கள் மூலமாக அனுபவிக்கிறதெல்லாம் செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி அது மனமாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அறிவினுடைய அடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். அடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிவை அடக்கி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அறிவு புலன்கள் மூலமாக இந்த உடல் மூலமாக அனுபவிக்கும் நிகழ்ச்சிகளை இன்ப துன்பமாக உணர்ந்து பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உடலினுடைய அணு அடுக்குகள் நல்ல சீராக இருந்தா பரவாயில்ல. அதுல ஒரு சீர்குலைவு ஏற்பட்டா அதை மின் குறுக்கு அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஓட்டம் தடைப்பட்டால் அங்க தேக்கம் விடுது. அந்த தேங்கும் பொழுது நமக்கு அது ஒரு மின் குறுக்கு ஏற்பட்டு ஒரு பெயினா தெரியுது நமக்கு. அப்போ தவறு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கலாம், அல்லது புறத்தே இருந்து மோதுதல் நடக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வாழ்க்கை தத்துவங்கள்ல படிச்சிருக்கோம். தன்னாலே ஏற்பட துன்பம், பிறரால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இப்படி துன்பங்கள் எந்த வகையில வந்தாலும் அது உடலுக்கு பட்டாலும் அந்த ஜடம் உணராது. உள்ள இருக்கக்கூடிய உயிர் அல்லது ஆன்மா தான் அந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஜீவகாந்த ஓட்டம் தடைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அது அளவுக்கு அதிகமாகி வேற ஏதாவது துன்பமாகவோ அதுக்கு மேல நோயாகவோ வரக்கூடாதுன்னா இந்த உடலை மிக ப்ராப்பரா கவனிக்கிறது. அப்போ அந்த வெளிப்புறத்தினுடைய தாக்கம் வரக்கூடாது. நமக்கு ஒரு மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இல்ல காற்று வீசுது, இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல ஒரு மின்னல் அடிக்குது, இடி, அது போல இல்ல ஒரு எரிமலை வெடிக்குது, நிலநடுக்கம் வருது. அப்போ இந்த நேரத்துல என்ன செய்யுது? இந்த மனம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்தியை அதீதமாக வெளியேற்றுகிறது. அப்படி வெளியேறும்போது உள்ளுக்குள்ள ஸ்டாக் அவுட் ஆகுது. அதுவே துன்பமாகி அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய உயிரால் உணரப்படுகிறது அல்லது ஆத்மாவால் உணரப்படுகிறது. இது ஒரு பொருந்தா நிலைன்னு சொல்லுவோம். அதுவே அறிவு இந்த துன்பத்தை நீக்குவதற்குத்தான் மனமாக இருந்து செயல்படுது. இந்த மனம் தான் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணும். உயிர் அதனுடைய படர்க்கை நிலையாகிய காந்த அலைகளாக இருக்கும் பொழுது அதுதான் என்ன செய்யும்? இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்குது. அந்த பொருந்தாத நிலை வந்த உடனே அதை நீக்குவதற்கு அது செயல்பட ஆரம்பிக்குது. அப்படி செயல்படும் பொழுதுதான் முதலாக ஒவ்வொன்றாக அது உணர ஆரம்பிக்குது. என்னென்ன மாதிரி நம்ம உணர முடியும் அது அப்படின்னு பாருங்க. இப்ப சாதாரணமா நம்ம சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா சாப்பாடு தாங்க வேணும், அதுதான் எல்லாமே. வயிறு மட்டும் அந்த ஒருச்சான வயிறு ஒண்ணு கேட்கலன்னா கையை மடக்கி வச்சு நம்ம பாட்டு வீட்டுல போட தூங்கிட்டே இருக்கலாம். வேலைக்கு போக வேண்டியதில்ல, பொருள் தேட வேண்டியதில்லை, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது எதுவும் வேண்டியதில்லை. சோ அந்த வாழ்க்கை சுகங்கள் அப்படிங்கிறது உணவினுடைய அடிப்படையாக வைத்துதான் வளருது. ஆனா இந்த உணவு பாத்தீங்கன்னா நம்ம இந்த உடலை வளர்ப்பதற்கு இந்த பிறப்பதிலிருந்து வளர்வதிலிருந்து எல்லாம் இந்த உணவு தான் தேவைப்படுது. அப்போ இந்த உணவு தான் பிறப்பை ஏற்படுத்துகிறது, இந்த உணவு தான் உடலை வளர்க்கிறது. அந்த உணவினுடைய மூலம் எதுன்னா இந்த பூமி தான். கடைசியில இந்த உடல் என்ன செய்யுது? அதுவும் மடிவதும் இந்த பூமியில தான் மடியுது. அப்போ இந்த உடல் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரியாது. ஆனா போக போக பார்த்தோம்னா இந்த சோறு தான் எல்லாம்னா உணவு தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உணவினுடைய அடிப்படையாக வைத்து அன்னம் என்று சொல்லக்கூடிய இந்த சோறு தான் இந்த உடலை வளர்க்கிறதுனால சோரே பிரதானம், அதுதான் தெய்வம் அப்படின்னு நினைக்கிற மனோநிலை தான் நம்பர் 1. இந்த மனோநிலைகள் அப்படிங்கிறது அதை என்ன பண்றாங்கன்னா கோஷம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கோஷம் அப்படிங்கிறது கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழாக்கம். இந்த ஷானாவுக்கு எடுத்துட்டு சானா போட்டிருக்காங்க. அது நம்மளா தமிழ் படுத்திக்கிறது. அப்ப அந்த கோஷம் அப்படிங்கிறது எதனால நம்மளா பேர் வைக்கிறது? இது இந்த தைத்தரிய உபநிஷதம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பகுதி இது. அதுல இருந்து எடுத்து பிரிச்சு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற வரிசை முன்னாடி அன்னமய கோஷம் இருக்கும். அந்த அன்னமய கோஷத்துல இருந்து பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம் நம்ம வச்சிருக்கோம். ஆனா மனசை முன்னாடி போட்டு பிராணமயசம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2 இதுல கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த 5 அடுக்குகளை பற்றி தெரிந்து கொள்ளணும், அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, சுவாமிஜி கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட்ல மனதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிறது எண்ணம் என்கிற ஒன்றை முதல்ல வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எண்ணத்துலதான் சொல்லியிருக்கோம். பாரதி சொல்லியிருக்காரு, எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நல்லவே எண்ணல் வேண்டும் சொல்றாரு. அந்த எண்ணங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா மனதினுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா எண்ணத்தை ஒழுங்குபடுத்தலாம். இந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவிலிருந்து உயிரிலிருந்து வெளிவர்றது. அப்போ அந்த உயிர் அல்லது ஆன்மா அப்படிங்கிறது இயங்குது.
ஆனா வித்தவுட் எனி பிரேக் இயங்குறதுனால அது ஒரு தொடர் இயக்கமாக வந்து கொண்டே இருக்கு. அதுதான் என்ன செய்யுது, நமக்கு கணிப்பு என்று சொல்லக்கூடிய கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு தானா கொடுக்குது. எப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறது எண்ணுதல் அப்படிங்கிறோம். அததான் கணித்தல். இது என்ன செய்யலாம்னு கொஞ்சம் கணித்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்கல்ல. அது போல எப்படி அதை நம்ம செய்யறது, அந்த செயல்பாட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்றோம். அப்போ இந்த கோஷம் அப்படின்னு சொன்ன பாருங்க, இந்த கோஷம் அப்படிங்கறத நம்ம சொன்னா ஒரு லேயர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்லலாம், ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு மேலாக இந்த உடல் போத்தி இருக்கு, உடலுக்குள்ளாக ஆன்மா இருக்கு. இந்த உடல் அப்படிங்கிறது உணவால் தயாரிக்கப்பட்ட ஒன்று. அப்போ உணவால தான் இந்த உடல் கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக நம்ம என்ன செய்யணும், இந்த உடலை பற்றிய சிந்தனையிலே இருக்கும். அது ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல பூத உடல் அப்படின்னு சொல்லலாம், பரு உடல் அப்படின்னு சொல்லுவோம், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்துல இது சோற்று உடல் தான், சோற்று பிண்டம் அப்படின்னு தான் நம்ம பொதுவா நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிற இந்த பரு உடல் என்ன பண்ணுது, பரு உடல்னா பருத்த உடல், பருத்ததுன்னா ஒரு வால்யூம், அத சுருக்கமா பரு உடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பரு உடல் என்ன செய்யுது, இந்த உணவினுடைய சக்தியை வாங்கி 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 இந்த உடலை வளர்க்கறதுனால, அதுவும் இந்த புலன்களின் மூலமாக அதனுடைய சுவையும் நல்லா உணர்றதுனால என்ன செய்யுது, உணவுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த நம்ம செய்யக்கூடிய வினைகள் எல்லாமே அந்த உணவின் அடிப்படையாக வந்து அந்த பஞ்ச புலன்களின் மூலமாக நம்ம செயல்பட்டு அத மாதிரி செய்யக்கூடிய செயல் அல்லது வினைகளால நம்மளுடைய வடிவம் தானா அமைக்கப்படுகிறது. உயரமா இருக்கும், குள்ளமா இருக்கும், குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும். எப்படி இந்த உடலுக்கு வடிவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த உடலுக்கும் நம்ம செஞ்ச வினைதான் வடிவம் கொடுக்கிறது. ஒட்டுமொத்த உடலும் எதை தாங்கி கொண்டிருக்க இந்த ஆன்மா, அது அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்க இந்த அறிவனுடைய வடிவமும் நம்ம ஏற்கனவே பட்ட வினைகளின் வடிவாகத்தான் இருக்கு. சொன்னோம், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி. அப்போ நம்ம என்ன ஒரு வினை செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முதல் அடுக்கு அமைகிறது அன்னமய கோஷம். கோஷம்னு சொன்னாதான் ஒரு உரை அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ஒரு லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படிங்கிறது அன்னம், சோறு அப்படிங்கிற உணவை வச்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது மனோமய கோஷம். அந்த மனம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்னு சொல்றோம். அன்னமய கோஷம் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி அப்படின்னு சொன்னோம். மனோமய கோஷம் அப்படிங்கிறது அது ஒரு மென்டல் பாடி. மென்டல் பாடினா மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய இடம். முழுக்க முழுக்க உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது, எல்லாமே உணர்ச்சி சார்பாக இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மனம் தான். இதனுடைய பல்வேறு செயல்பாடுகள்னால என்ன செய்து, ஞான எந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதை என்ன செய்து வெளியுலகத்துக்கு கொண்டு போய் அந்த மூளையோடு இந்த அறிவோடு பிணைச்சு வெளியில கொண்டு போகுது இந்த ஞான இந்திரியங்களை. இப்ப நான் சொல்ல முடியா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எனும் ஐந்தின் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. இத மாதிரி இந்த 5 புலன்களும் அதனுடைய தன்மாத்திரை நிலைகளான இந்த 5ஓடு தொடர்படுத்துவதற்கு அந்த மூளை, அந்த அறிவு கொண்டு போய் தானாக இணைக்குது. இதுதான் நம்ம மனோமய கோஷம் என்று சொல்லி சொல்றோம். அது மைண்ட் அல்லது இது மனதினுடைய அடுக்குகள். ஏற்கனவே சொன்னது, நம்ம வெறும் உணவா வந்தது, அது உணவின் அடுக்கு. இது 2வது அடுக்கு, மேல ஒரு லேயர். அடுத்தது ஒரு பாடிக்கு ஒரு இன்சுலேஷன் போட்ட மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுன்னா இது மனதினுடைய அடுக்காக இருக்கிறது. 3வது என்ன வருது, பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடியது. இது பிராணன் அப்படிங்கிறது நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது பாடியை. இந்த மூச்சு காற்று உள்ளுக்குள்ள போய் வெளியில வர்றதுனாலதான் ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில எடுத்துட்டு வருது. அப்படி ஆக்சிஜன் உள்ள போகும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் இந்த ரத்தம் தான் என்ன செய்யுது, இங்க இருந்து இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணி கொண்டு போகுது. அந்த ரத்தம் அங்க கொண்டு போய் எல்லா செல்களையும் சேர்க்கும் பொழுது அங்க மெட்டபாலிக் அண்ட் கட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அப்ப வளர்சிதை மாற்றம் என்று சொல்லி சொல்றோம். இந்த பாடியை எனர்ஜைஸ் பண்றதுக்கு அந்த ரத்தத்துல கொண்டு போய் இந்த ஆக்சிஜன் கலந்து அதோட எல்லா செல்களுக்கும் போகுது. அப்போ நம்ம பாடிக்கு பாடி எனர்ஜைஸ் பண்றதுனால அதுக்கு எனர்ஜி கவர் அல்லது உரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது போல உடல் முழுவதுமாக இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை நன்கு செயல்பட வைத்து, நன்கு இயங்க வைத்து, இந்த புலன்களையும் செயல்பட வைக்கிறது, உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறது. கர்ம ஞான இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 10 உறுப்புகளையும் நல்லா செயல்பட வைக்குது. அப்படி 2ம் சேர்ந்து செயல்படும் போதுதான் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உயிர் வாழ்வதற்கு உண்டான அடிப்படை தேவையாக இது அமையும். இந்த பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய இது
நல்ல தவம் செஞ்சு தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளாலதான் தவத்துக்கு முன்னாடி என்ன செய்யறோம், அப்படியே மூச்சு காற்ற உள்ள இழுத்து வெளியில விட்டு அந்த பிராணாயாமம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பாடியை எனர்ஜைஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அப்போ தவம் என்பது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனை தூய்மை செய்கிறது, அதன் மூலமாக உடல் செல்களை தூய்மை செய்கிறது, அதன் மூலமாக நம்ம ஆத்மாவையும் தூய்மை செய்கிறது, இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துகிறது. ஆற்றல் அடுக்குன்னு சொல்றோம். ஆற்றல் அடுக்குன்னா ஆற்றலை கொடுப்பது, எனர்ஜைஸ் பண்றது, அது ஆற்றல் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இது மூன்றும் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் உடல் அளவுல சிந்திக்கக்கூடிய லெவல இருக்கு. இந்த உடலை தாண்டி பக்குவப்பட்ட மனமாக இது விரிந்து போகுது. அப்போ சோற்றுடல் அப்படிங்கிற ஒண்ணுல இருந்து நம்ம நிலை உயர்கிறோம். அப்புறம் இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அடுக்கு, அடுத்த அடுக்குக்கு வந்து மனம் தானா எல்லாம் அப்படின்னு நினைச்சு பாக்குறோம். அப்புறம் இந்த பிராணாயாமம் செய்யும்போது இந்த பிராணன் உள்ள போய் வெளியில வரும்பொழுது என்ன செய்யுது, மனம் இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய உடலோட போய் தொடர்பு கொள்ளும்போது இந்த பிராணன் உடல் அப்படிங்கிறது அதுக்கு மேல இருக்கும். சோ அதுதான் எல்லாமேவா. அப்போ உணவு தான் முதல்ல தெய்வமா தெரியுது, உணவு உடல். அடுத்தது மன உடல் என்று சொல்லக்கூடியது தெய்வமா தெரியுது. அடுத்த நிலைக்கு போகும்போது பார்த்தா இந்த பிராண உடல் என்று சொல்லக்கூடியது நமக்கு தெய்வமா தெரியுது. ஒரு நிலையிலையும் அறிவு தன்னுடைய நிலையில கொஞ்சம் கொஞ்சமா மேம்பாடு அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது விஞ்ஞானமயம் கோஷம் அப்படின்னு சொல்லலாம். விஞ்ஞானம் அப்படிங்கிறத நம்ம அறிவுபூர்வமான செயல்பாடுகளாக அதை ஏற்கிறோம் நம்ம. அதனாலதான் அதை விஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். விஞ்ஞானமய கோஷத்துக்கு கோஷம் எல்லாமே கோஷம் தான். அது அடுக்கு அப்படிங்கிற ஞாபகம். அடுக்குன்னா லேயர், ஒன்றின் மேல ஒன்று, ஒன்றின் மேல ஒன்று நம்ம கவர் போட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்ப விஸ்டம் அப்படிங்கிறது இந்த நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவு, இந்த ஆன்மாவானது நம்மை தாண்டி புறத்தே இருக்கக்கூடிய இந்த பூமியை தாண்டி இன்னும் விரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தினுடைய அது தானா போகுது. என்னென்னலாம் அங்க நிகழுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புற ஆராய்ச்சி அது. அதுல உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியணும் நமக்கு. உண்மை எதுன்னா நிலைத்த பொருள், நீடித்த பொருள் எது, தோன்றி வளர்ந்து மறைகிற அல்லது அழியும் பொருள் எது அப்படின்னு ரெண்டையும் புரிஞ்சுடுவது. அப்போ இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கு அழிவு கிடையாது. ஏன்னா அது என்ன செய்யுது, உள்ள எல்லா வினைகளையும் உள்ள பதிஞ்சு வச்சிருக்கு. அது காந்த சக்தி வாய்ந்தது, அதனால அது அழிவு இல்லாமல் இருக்கு. ஆனா இந்த உடல் என்ன செய்யுது, அழிந்து போகிறது. கடைசியில இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா என்ன ஆகுது, உடல் மடிந்து போகுது. ஒண்ணு பூமிக்குள்ள புதைக்கணும், இல்லை எரிக்கணும். என்னென்ன போகுது அதுல, உடல்ல இருந்து உயிர் பிரியும் பொழுது மூச்சு நின்று போகுது. அப்போ அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, சூடு தானா குறைஞ்சு போகுது. அந்த சூடு இருக்கக்கூடிய என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி எல்லாம் சுண்ட வைக்குது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி தானா உடல்ல இருந்து வெடிச்சு வெளியில வரும். எரிக்கல அப்படின்னாலும் சரி, எரிச்சல் உடல்ல இருந்து திரும்பி வெளியில வரும். அப்புறம் இந்த ஒட்டு மொத்தமாக நிலம் என்று சொல்லக்கூடிய பௌத்த பொருளான இந்த உடலும் அழிந்து போகிறது. அப்போ சூடு போயிடுது, அந்த தண்ணி குளிர்ச்சி போயிடுது, கெட்டிப்புறான உடலும் போயிடுது, உள்ள இந்த காத்தும் போயிடுது. ஆனா உள்ளுக்குள்ள ஆகாசம் என்று சொல்லக்கூடிய உயிர்நிலை, ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது மட்டும் அந்த உடலை விட்டு பிரிந்து அது வாட்டுக்கு தன்னுடைய இயக்கத்துல போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம செஞ்ச நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய எல்லா பதிவுகளையும் தன்னகத்தை கொண்டது. நம்ம சொல்லலாம் நல்வினை செஞ்சா அது புண்ணியம், கெட்ட வினை செஞ்சா அது தீவினை செஞ்சா அது பாவம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்காது. அப்படி தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய இந்த வினைகளோடு தன்னுடைய வாழ்நாள் முடியும் வரை அது இருக்கு. அப்படின்னா எப்ப அது வாழ்நாள் முடியுது, இறைவனோடு சென்று கலக்கிற வரைக்கும், வெளியோடு சென்று கலக்கிற வரைக்கும். அது எப்படி கலக்கும், தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய இந்த இறை சக்தி என்ன பண்ணுது, அதை கம்ப்ரஸ் பண்ணுது. இந்த ஆன்மாவை கம்ப்ரஸ் பண்ண எவ்வளவு பதிவுகள் இருக்கோ அந்த பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகணும். அது எப்படி ரிலீஸ் ஆகும், இது செல்களை உள்ள இருக்கக்கூடிய அணுக்கூட்டங்களை, அந்த ஆகாச துகள்கள் என்று சொல்லி உயிர் துகள்களை கொஞ்சம் பிரஸ் பண்ண இப்போ ஒரு பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்கு, இல்ல ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கு, நம்ம கையால போர்ஸ் வச்சு அதை அழுத்தி பிடிச்சோம்னா தன் சுழற்சி நிக்குது. இது போல அந்த உயிராற்றலை கம்ப்ரஸ் பண்றதுக்கு சுத்தியில் இருக்கக்கூடிய இறை ஆற்றல் கம்ப்ரஸ் பண்ணுது. இது எந்த அளவுக்கு வினைகள் இருக்கோ அவ்வளவு நீடித்த காலம் இது என்ன செய்யுது, சூழ்ந்தெழுத்துகிற இறை திறன் என்ன செய்யுது, அதை அழுத்தி 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 உள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பதிவுகளையும் வெளியேற்றி அந்த பதிவுகள் நீங்கிய ஒன்றாக மாறும்பொழுது இது வெளியாக மாறுது. அப்போ நம்ம ஆத்மா அப்படி இறைநிலையில கலக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா உடல் எடுத்து வாழும் பொழுது இந்த வினைகளை நாம் கழிப்பதற்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இந்த உடலிலிருந்து ஆன்மா பிரிந்து விட்ட பிற்பாடு
வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. மிக நீண்ட காலம் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா அனுபவிச்சவங்க யாரும் நம்மகிட்ட சொல்லல. நம்ம போய் அதை அனுபவிச்சாலும் பிற்காலத்துல வர்றவங்ககிட்ட நம்ம சொல்றோம்னு நமக்கு எதுவும் தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கணித்து சொல்றோம். அருளாளர்கள், ஞானிகள் அந்த அனுபவத்தை பெற்று நம்ம கிட்ட சொல்லும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது வேற. அது ஒரு சுக அனுபவம் அப்படின்னு சொல்றோம். இந்த இகபர சுகம் கண்டாய் அப்படிம்பாங்க. அந்த இகபர சுகம்ங்கிறது இக சுகம் உலக வாழ்க்கையில பொறிப்புலன்களோடு நம்ம அனுபவிக்கிறது. இதுல துன்பமும் கலந்து வரும். ஆனா பரசுகம்ங்கிறது ஒண்டி என்ன செய்யும், இந்த ஆத்மா முழுக்க முழுக்க சந்தோஷமாக சுகமாக அந்த அனுபவத்தை பெற்று இருப்பது. அது அந்த ஞானம் அப்படிங்கிறது பிரம்ம ஞானம் சொல்றாங்க பாருங்க சுவாமி. அந்த பிரம்மத்தை முழுக்க முழுக்க அறிந்து உணர்ந்து அதோடு கலந்து கரைந்து இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அந்த நிலைக்கு நம்ம போனோம்னா தான் இந்த இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னு. அப்போ இப்போ நியாயப்படி நம்ம வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில இந்த சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கணும். நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கணும். துறவு கொண்டு போறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஆனால் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு நம்ம குரு சொல்ற மாதிரி அப்படி பட்டும் படாமல் இருக்கணும். அப்படி பட்டும் படாமல் இருக்க முடியுமா? பாசத்தை அதிகமா வச்சுட்டோம்னா நம்மள இருந்து விடுபட முடியாது. ஒண்ணு பாசத்திலிருந்து நம்ம விடுபடணும், இல்ல பாசத்துல இருந்து விடுபடுற மாதிரி குடும்ப உறுப்பினர்கள சமுதாயமா அவர்களுடைய செயல் அமைய வேண்டும். அவனை ஒண்ணு விருப்பத்தை நம்மளே விருப்பத்திலிருந்து விலை கொள்ள வேண்டும், இல்ல விருப்பம் ஏற்படுற மாதிரி நமக்கு ஒரு நிலை வேண்டும். அப்பதான் துறவு. அப்போ இருக்கும்பொழுதே இல்லற வாழ்க்கையில குறைஞ்சபட்ச நேரத்துக்காவது நம்ம தவணைகளில இருந்து 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 அந்த தெய்வீக உணர்வுகளை உள்ளுக்குள்ள பெற்று அதனால பெறக்கூடிய அமைதி அந்த இன்பம் அதை அனுபவிச்சு அப்படியே தொடர்ந்து அந்த வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையும் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். இதுக்காக நம்ம துறவு போன வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப துறவு காணவே இருக்கணும்னா அடுத்ததாக இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இந்த விஞ்ஞானமய கோஷத்துல என்ன செய்யுதுன்னா, நம்ம நிலைத்த தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஒரு பகுதி, ஒரு பின்னம். இந்த டோட்டல் இந்த ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் இந்த டோட்டாலிட்டி சப்ளைஸ் அப்படிங்கிறாங்க சாமி. அப்போ முழுமையாக இருக்கக்கூடிய அந்த வெளி முற்றறிவு அதனுடைய ஒரு பகுதி, ஒரு பின்னம் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிற்றறிவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அந்த பேருண்மையாக இருக்கக்கூடிய நிலைத்த தன்மையாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோடு பரமாத்மான்னு சொல்றோம், நம்மளத ஜீவாத்மான்னு சொல்றோம். அதோடு போய் பொருந்தும் பொழுது இதனுடைய ஒரு பகுதி தான் நம்ம அங்கிருந்துதான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம், இப்ப நம்ம மீண்டும் அங்கதான் சேர போறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை, அதி உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தானாவே இந்த ஆத்மாவுக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஆத்மா எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிலையாக இது பயிற்றுவித்துக் கொண்டே போக வேண்டியது மேல. அதுக்குதான் நம்ம செய்யக்கூடிய தவம் தானே உதவுது. இந்த உணவோடு கூடிய இந்த உடல் இது நான் நல்ல இது இன்பம் மட்டும் கொடுக்காது, துன்பத்தையும் கொடுக்குது. இதை தாண்டி மனசு அது அதை விட ரொம்ப மோசம், ரொம்ப துன்பத்தை கொடுக்குது. இந்த பிராணாயாமம் ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பக்கம், நம்ம உடம்புக்கும் வெளியில இருக்கிற ஒரு பொருளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு உள்ள இருக்கிற ஆத்மா வெளியில இருக்கிற ஆத்மாவோட தொடர்பு கொண்டு எத்தனிக்குது. அது இடைப்பட்ட நிலை. அடுத்ததாக அறிவு நிலை யூனிவர்ஸ் வரைக்கும், இந்த பிரபஞ்சம் வரைக்கும் மனம் விரிந்து நிக்குது. அப்ப அந்த ஆத்மா இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளுது. அது ஒரு இன்ப நிலையை தானா கொடுக்குது. அப்ப துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தின் நிலை பெறுவதற்கு உண்டான ஒரு தயாரிப்பை ஏற்பாட்டை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து மீண்டும் அதை தாண்டி போகும்பொழுது ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடியது, அதாவது பேரானந்தமயம் அப்படிம்பாங்க. அதான் முடிந்த முடிவு என்று சொல்லி தத்துவங்கள்லாம் விளக்குது. முடிந்த முடிவுன்னா இதுக்கு மேல ஒரு முடிவு கிடையாது. நம்ம அனாதி அப்படின்னு சொல்ற பாருங்க, ஆதிக்கு மேல ஒரு ஆதி இல்லை, அதனால அதுவே அனாதி என்று சொல்றோம். அதுதான் மூலப்பொருள். அந்த மூலத்துக்கு மூலம் கிடையாது. இந்த மூலம் வரைக்கும் மெய்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் போயிருக்கிறாங்களே தவிர விஞ்ஞானிகள் இது வரைக்கும் போகல. இந்த பிரபஞ்சம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே. ஆனா அது எப்படி வளருது நாளுக்கு நாள், அதனுடைய சைஸ் பெருசாயிட்டே இருக்கு, எப்படி இன்னும் அதை அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அத சாமி சொல்றாங்க, விஞ்ஞானிகளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளாக மாறினால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அங்க நடக்கிற இயக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, ஒரு இயங்காத நிலையில இருக்கிற மாதிரியே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இறை சக்தி இறை துகள்களாக உருமாறுகின்றன. எல்லாம் என்ன செய்யுது, உடைச்சு நொறுங்கிடுது தன்னைத்தானே. அப்படி நொறுங்கி அது இறை துகள்களாக மாறுது. அந்த இறை துகள்கள் அது சுழல்வதன் மூலமாக ஒரு உராய்வில் என்ன செய்யுது, அங்க அலைகளை ஏற்படுத்துது. அதுவும் காந்த அலைகள் தான்.
அதை தாண்டி இந்த இறை துகள்கள் ஒன்று சேர்ந்து அணுக்கூட்டமாக வரும்போது தான் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய ஆகாசம் என்று சொல்லக்கூடிய விண் துகள்களை நம்மளால எப்படியோ ஒரு விதத்துல அனுபவிக்க முடியுது. அது வெளியிடுகிற காந்தம் கொஞ்சம் கொஞ்சமா நிலை மாறுது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம்னு அந்த விண் பகுதி, அடுத்தது அங்கிருந்து காற்று, அடுத்தது நெருப்பு, அடுத்தது நீர், அடுத்தது நிலம்னு வந்து பஞ்சபூதங்களாக வந்து அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகளாக அவை மாறுகின்றன, நம்மளால முடியுது. ஆனா அந்த இறை துகள்கள் அதுவும் சுழலத்தான் செய்யுது, அதுவும் காந்தத்தை வெளியிடத்தான் செய்யுது. ஆனா அந்த இறை துகளுடைய சுழற்சி நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நம்ம புலன்கள் கொண்டோ, புலனுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய கருவிகளை வைத்துக் கொண்டோ அங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது நிலையாக இருக்கா, அந்த நிலைத்த பொருள் எப்படி இயங்குதுங்கிறது நிலை மாதிரியே இருக்கு. அங்க இயக்கம் இருக்கு சுத்தபடியில. ஆனா இந்த இயக்கமும் நிலையாகவே இருக்கிறது. இயங்காத ஒரு பொருளாக இருப்பு நிலையாகவே இருக்கு. அப்போ போய் இயங்குகிற ஒரு பொருளை வைத்துக்கொண்டோ, இயங்குகிற ஒரு கருவியை வைத்துக்கொண்டோ என்பதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கருவியில் இயங்காத நிலைக்கு போனா அங்க போகலாம். ஆனா அப்படி அந்த கருவி இயங்கலைன்னா அங்க இருக்கிறது ஒண்ணும் தெரியாது. அப்போ இந்த இயங்குகிற மனம் எனும் கருவியை வைத்துக்கொண்டு, இந்த ஆத்மா வைத்துக்கொண்டு அந்த இயங்காத நிலைக்கு கொண்டு போய் அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பொருத்தனோம்னா இயங்காத நிலையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளியை பற்றி நம்மளால நல்லா உணர முடியும். இப்ப அங்க இருக்கக்கூடிய காந்தத்தை சுவாமி சொல்றாங்க, அது அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம் அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காந்த சக்தியை இந்த புலன் மூலமாக உணர முடியறது, உணர்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதனால அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிசம், அங்க இருக்கக்கூடிய மேக்னட்டிசத்தை உணர முடியல, அங்களுடைய இறை துகள்களை பத்தி கண்டுபிடிக்க முடியலன்னா விஞ்ஞானிகளை தான் போக முடியும். அப்ப விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளாக மாறினாலன்றி இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பேரானந்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைத்த பொருளான வெளி என்பதை விஞ்ஞானிகள் அறிய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறத பிளிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அன்னமய கோஷம் பிசிக்கலா சொன்னோம், மனோமய கோஷம் மைண்டுன்னு சொன்னோம், பிராணமய கோஷத்தை எனர்ஜின்னு சொன்னோம், விஞ்ஞானமய கோஷத்தை விஸ்டம்னு சொன்னோம். ஸ்டெப்பிங் அப். அப்புறம் ஆனந்தமய கோஷம் இட் இஸ் எ பிளிஸ், அதான் பேரின்ப நிலை. அப்போ இந்த 4 அடுக்குகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒன்று, அதான் ஆன்ம தோற்றத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, இந்த புலனுக்கு அப்பாற்பட்டு நம்மளால எளிதில் உணர முடியாத, அறிய இயலாததாக இருக்கு. இந்த இதுல கூட பாடுவாங்க, மார்கழி மாசத்துல இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடும்போது அதுல கூட ஒரு பாடல் வரும். அது 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 பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழச்சுவையன, அந்த இறை இன்பம் அப்படி ஒரு சுவையா இருக்கும். அது பழச்சுவையன அமுதென, ஆக அமுது மாதிரி இருக்கும். அமுதென அரிதற்கு அரிதன, அரிதற்கு முடியாதான், அரிதற்கு அரிதா இருக்குன்னு சொல்லுவாங்க. அரிதற்கு அரிதன எளிதன, அப்புறம் திரும்பி எளிதனம்பாங்க. எளிதன அமரரும் அறியார். அது அரிதுதான், இருந்தாலும் எளிது. எப்படி நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய செயலாக்கம் இருந்தா அந்த பேரின்ப நிலை நம்மளே பொருத்தி பார்க்கலாம். இது 5வது அடுக்கு. ஒரு அடுக்கா நம்ம தாண்டி போகணும். இப்ப அந்த காலத்துல ஒரு ராட்சசன் ஒருத்தன் இருப்பான், அவன் ரொம்ப எல்லாரையும் ரொம்ப கெடுதல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை கொலை பண்றதுக்கு ஒரு அரசன் உள்ள ஒரு ராஜா கிளம்பி போவான், இளைய ராஜா கிளம்பி போவாரு. அவருக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். என்னடா அப்படின்னா 7 மலையை தாண்டி, அதுக்கப்புறம் 7 கடலை தாண்டி, அதுக்கப்புறம் அங்க போய் அந்த குகைக்குள்ள உள்ள நுழையும் பொழுது அங்க ஒரே பாம்பு பூரா அது இதுன்னு விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கும். அப்புறம் அதையும் தாண்டி அந்த உள்ளுக்குள்ள போனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கூண்டு ஒண்ணு இருக்கும். அந்த கூண்டுக்குள்ள கிளி ஒண்ணு இருக்கும். அந்த கிளியை டக்குன்னு பிடிச்சி அது கழுத்தை நிறுத்திட்டா இங்க இருக்கிற ராட்சசன் செத்து விடுவாங்க. அந்த காலத்துல சினிமாவில் அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அதான் வெகு காலத்துக்கு முன்னாடி நடந்தது அது மாதிரி. ஆனா கற்பனையில சொன்னதா இல்ல இந்த மாதிரி நிகழ்வு இருக்குமா தெரியாது நமக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலையாக கடந்து கொண்டே போனால் மட்டும்தான் அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். அந்த பேரின்ப நிலைக்கு போய் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பிளிஸ்ல இருக்கணும் நம்ம. அப்ப முதல்ல அன்னமே பிரம்மம் அப்படின்னு அறிந்து கொண்டிருந்தது இந்த ஆன்மா. ஆனா இறுதியில என்ன செய்யுது இந்த ஆத்மா, அந்த சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, சச்சிதானந்த வடிவம். அதாவது முக்காலமும் அதான் அந்த காலத்துல இருந்தது, இந்த காலம் இருக்குது, எதிர்காலத்துல அது இருக்கும் அப்படின்னு அந்த 3 காலத்திலும் நிலைத்த பொருளாக இருக்கு. இது 5 அறிவு விளங்குறதுக்கு தெரியுமா? தெரியாது. 6வது அறிவற்ற மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் பகுத்து பார்க்கிற திறன் உடையவனாக மாறி இவனே அந்த இறை இன்பம் எங்க இருக்கு, நம்மளுடைய மூலப்பொருள் எது, காரண பொருள் எது, நம்ம எல்லாம் காரியம்னு வச்சுங்களேன், அதனால் தருவிக்கப்பட்ட விளைவுகள், அந்த செயல்பாடு அங்க இருக்கு. அந்த காரணி எது அப்படின்னு பார்த்தா அந்த இறைகிட்ட நம்ம போறோம். அப்ப எளிதில் உணர முடியாத, அறிய முடியாத ஒன்று,
அதை வந்து அதீத விழிப்பு நிலையோடு இருந்தா அந்த ஆனந்த அடுக்குக்கு நம்ம போகலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதீதம் நம்ம அதுக்குதான் சாமிஜி ரொம்ப எளிமையா கொடுத்துட்டாங்க. துரியாதீதம். அந்த துரியம் அதீதமானால் அது தானாவே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்ப ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் தவம். நித்தம் நித்தம் இந்த உடல் வளர்வதற்கு எப்படி நம்ம ஒரு உணவு போடுறோம் அது மாதிரி இந்த ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்த அறிவினுடைய பெருக்கத்திற்கு, உயர்வுக்கு, அதுக்கு தினம் தினம் நம்ம தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இதுல வந்து மாணிக்க வாசகர் பாடுவார், திருவாசகத்துல பாட்டு பாடுறாரு சிவபுராணத்துல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்ங்கிறார். யாரு? இறைவன். இப்ப நம்ம கிட்ட இருக்காரு என்னன்னு கேள்வி கேட்டா எப்படிங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். நாட் தட், நம்மக்குள்ளேயே இருக்காரு. ஏன்? நமக்குள்ள எல்லா உயிரணுக்களின் மையத்திலையும் இருக்கக்கூடிய அந்த வெளி எல்லாமே இறைவனுடைய தொகுதியா தான் இருக்கு. அவன் இருக்காங்கிறத நம்ம உணரணும் இல்லையா? அந்த வெளிதான் இறைத்தன்மையாக வேறு இருக்கிறது நம்ம தெரியணும் இல்லையா? அப்ப இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இல்ல, உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையாக, ஆத்ம நிலையாக இருக்கக்கூடியவன் இறைவன் தான். அப்ப இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், நீங்காதவனாக இருக்கிறியே நான் உன்னை வணங்குகிறேன்கிறார். புதுசா நான் இமைப்பொழுது நீங்காம இருக்குன்னு சொல்ல. ஆனால் அப்படி நீங்காமல் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒத்தனை நம்ம பார்க்கணுமே. நம்ம அறிவு சிற்றறிவாக இருக்கிறதுனால அது திரையிட்டு மறைத்து கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த காலத்துல சினிமாவுக்கு தியேட்டருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, போய் உட்காந்தவொடனே முதல்ல பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்கிரீனை மூடி ஒரு திரையை ஒண்ணு போட்டிருப்போம். ஒண்ணு 2 பக்கமும் தானா பிரிஞ்சு போகும். இந்த கல்வெட்டெல்லாம் இந்த காலத்துல திறக்கிறாங்க பாருங்க, அத மாதிரி. இல்ல கீழே இருந்து ஒண்ணு மேல போகும். அது பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியா இருக்கும்னு வச்சுங்களேன். இது போல அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சினிமாவுக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நடுப்புற ஒரு திரை போட்டிருக்கிற மாதிரி, இப்ப நம்ம அறிவு நிலை, இந்த ஆத்ம நிலை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வதற்கு முடியாத ஒன்றாக என்ன செய்து குறுக்க ஒரு திரை எழுந்திருக்கு. அந்த திரையை விளக்குவதற்கு நம்ம படிப்படியாக முன்னேறணும். அதுக்குதான் அந்த 5 அடுக்கு, ஒரு அடுக்காக போகணும். உணவுங்கிற அடுக்க மாதிரி மனசுங்கிற அடுக்குக்கு வந்து அடுத்த அடுக்காக பிராணன் போய், அந்த பிராணனை தாண்டி அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்டம், அந்த அறிவு அங்க போய், அதையும் தாண்டி அது என்ன செய்யுது? இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய அந்த வெளி என்று சொல்லக்கூடிய ஒன்று, அந்த இறைநிலை அங்க இருக்கு. அந்த இயங்காத நிலை, இருப்பு நிலை இயங்கிக் கொண்டுதான் இருக்கா இருந்தாலும் அந்த இயக்கம் தெரியாத அளவுக்கு அது இருப்பு நிலையிலே இருக்கு. நம்மளால அந்த இயக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? தவத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எளிமையாக தவத்துக்கு தீட்சை கொடுத்து சாமித்து கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பரிச தீட்சையை கொடுத்து, நயன தீட்சையை கொடுத்து, மானச தீட்சையை கொடுத்து, அப்படி இன் செகண்ட்ஸ்ல வந்து இந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த ஆத்மாவோட பிணைத்து அதை உணர்வதற்கு உண்டான அளவுக்கு நம்மள பக்குவ நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஞானத்தை நம்ம கொடுத்துருக்கிறாங்கன்னா வேதாத்திரிய மகிழ்ச்சியை தவிர வேற யாரும் அது மாதிரி கொடுக்கவே இல்லை. எல்லாம் அந்த இயம நியமம் சொல்லி ஒண்ணு ஒண்ணா மாறி மாறி நம்ம வந்துகிட்டே இருக்கணும். அந்த அஷ்டாங்க யோகத்துல 8 நிலைகளும் தாண்டி வந்தாதான் இதுக்கெல்லாம் வர முடியும். இயம நியமத்தில்னா எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும், எதையெல்லாம் கைவிட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும். முடியல. அது மாதிரிதான் இவரு ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் வந்து ஆழியாருக்கு வந்திருக்கும் போது கூட டிஸ்கஷன்ல தான் கேட்டாங்க, எதை வச்சு நீங்க இந்த பிரம்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அந்த பிரம்மம் என்கிற இறைவனை பற்றிய ஞானத்தை நீங்க எப்படி புகட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து ஏதாவது எந்த வேதத்துல இருந்து கேள்வி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்காங்க. அது சாமி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நான் எதையும் படிக்கல, எதையும் கேட்கல. இறைவன் எப்படி மனிதனாக உருமாற்றம் பெற்று வந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பரிணாம நிலை, தன்மாற்ற நிலையை எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அந்த பிரம்மம் தான் இறைவனாக வந்திருக்குங்கிறது தான் அந்த பிரம்ம ஞானமாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க சாமிஜி. அப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களும் இதை ஏற்குது. அங்க இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், பிசியா இருக்கட்டும், ஈஷாரா இருக்கட்டும், அத்தனை பேர் இதை ஸ்டடி பண்ணி தான் அக்செப்ட் பண்றாங்க. இப்போ இந்த காலத்துல வந்து இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சில நிர்வாகத்துல இருக்கிறதுனால பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு யுஜிசி மூலமா அதை ஏற்கனவே நடத்தியிருந்து இப்ப நடத்த இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கமே தவிர எல்லாரும் இதை அக்செப்ட் பண்றாங்க அத்தனை பேரும். ஏன்னா அது மதம் சார்ந்தது அல்ல, எந்த ஒரு கடவுளையும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பதல்ல. வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், கடவுள் வாழ்த்துன்னு போட்டிருப்பாரு, ஆனா யார் கடவுள்னு சொல்ல மாட்டார். எல்லாம் பண்ண இந்த சக்தி தான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு சக்திகளை சொன்னதுனால மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது பகுத்தறிவு இருக்கு, பகுத்தறிவு இல்லை, நான் பகுத்தறிவாதின்னு சொல்றேன், இல்லை நீங்க ஆன்மீகவாதியா இருக்கீங்க, எந்த லைன்ல யார் சொன்னாலும் இதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா இது நமக்கு ஒரு பெரிய வரம். நம்ம ஏற்கனவே செஞ்ச நல்வினைகளுடைய பலன் இப்ப கிடைச்சிருக்கு. இதை அனுபவிச்சு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போகணும். அப்போ முக்காலமும் நிலைத்திருக்கக்கூடிய பொருளான இந்த 5 அறிவு உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா
ஒரு செம்பு பாத்திரம் சும்மாவே தூக்கி போட்டோம்னா மேல அப்படியே களிம்பேறி பச்சை பச்சையா பாசி பிடிச்சிடும். டெய்லி வளர்க்கிட்டே இருக்கணும். அதுல இந்த வெள்ளி பாத்திரம் கொண்டு வந்து வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் அது பாட்டுக்கு டல் அடிச்சு கருப்பு கலருக்கு போயிடும். கொஞ்சோண்டு சாம்பல் அல்லது இந்த திருநீர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மாவு பொருளை போட்டு அதை தேய்ச்சிங்கன்னா அது ஒண்ணு பளிச்சுன்னு ஒண்ணு நிற்கும். இப்ப உள்ள இருக்கிறவருடைய ஆத்மா அந்த மாதிரி அறிவொளி வீசி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அறிவு வெளிச்சம், அந்த அறிவு ஒளி நம்மளுடைய அறியாமையின் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது. அப்ப மூடி வச்சிருக்கிற ஒன்றை வெளியேற்றுவதற்கு நம்ம செய்யக்கூடிய தவம் தான் நமக்கு உதவி செய்யும். அப்படி தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து நம்மளுடைய அறிவு நிலையை ஒரு லேயரா மேம்படுத்தி கொண்டு துரியாதீத நிலையில அந்த இறைநிலையோடு சேர்ந்து இருந்தோம்னா நமக்கு எப்பவும் கிடைக்கிறது அந்த சச்சிதானந்தம் தான். ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறை என்ன செய்யுது, நமக்கு அந்த 5வது லேயர்ல பிளிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு தானா கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒண்ணு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப சாந்தி என்ன சொல்றாங்க, இது வந்து அறிவு புலன்கள் மூலமாக இந்த உடல் அனுபவிக்கிறது, எல்லா நிகழ்ச்சிகளையும் அனுபவிக்குது இன்ப துன்பமாக. அது நல்வினை தீவினையாக நமக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று சொல்லக்கூடிய 3 வினைகளை சொல்றோம். ஒன்று பழவினை அல்லது புகுவினை அப்படின்னு சொல்றது. இந்த பழவினைன்னா ஏகப்பட்டது மூட்டை கணக்குல இருக்கிறது, சஞ்சிதம் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு பகுதி கொஞ்சோண்டு நம்ம கிட்ட நினைவு வந்தது, வாசம் அடிச்சதுன்னா அதை வச்சுதான் நிகழ்காலத்துல ஓட்டுறோம். பிராரம்பத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவு நிலை அல்லது ஏற்கனவே நம்ம அனுபவிச்ச வினைகள், அதை வச்சு நிகழ்காலத்தை ஓட்டுறோம். இந்த நிகழ்காலத்துல திருத்தங்களோடு ஓட்டுனா இனி வரக்கூடிய ஆகாமிய கர்ம வினைகள் நம்மள பாதிக்காம இருக்கும். இப்பவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நல்வினை செய்யாம அதை தவிர்த்து தீவினைகளை செய்துகிட்டே இருந்தா இதுவும் ஆகாமியத்தையும் மாத்தி எதிர்காலத்தையும் மாத்தி, ஏன்னா படைஞ்ச பவுண்டேஷன் சஞ்சிதம் அதை எடுத்து வச்சு நம்ம இப்ப செய்யறது சேர்ந்ததுன்னா இது ரெண்டும் மூட்டையாகி ஆகாமியத்துக்கு போய் இன்னும் கொஞ்சம் போய் சஞ்சிதத்துல ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த பழைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு நம்ம நல்வினைகளை மட்டும் செய்யணும். எண்ணம் சொல் செயல்களை தூய்மைப்படுத்தணும். தவ நிறைவுல நம்ம சொல்லக்கூடிய 2 ஒழுக்க பண்பான வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படியே மனப்பாடமா நம்ம பாட்டுக்கு ஒப்பிக்க கூடாதுல்ல. யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், என்னுடைய எண்ணம் சொல் செயல்களா தீங்கு செய்ய மாட்டேன். ரைட்டு. முதல்ல ஒரு ஸ்டேடம், துன்பம் நமக்கு மேலும் ஒரு துன்பம் வந்துடக்கூடாது, ஒரு வினை பதிவு வந்துடக்கூடாதுக்காக அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாத நிறுத்துறோம். ஏற்கனவே இருக்கிற துன்பத்தை கழிக்கணும். அதனால என்ன செய்யலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறதோ அதுல நம்முடைய உடல் உழைப்பின் மூலமாக, நம்ம உடலுடைய கைப்பொருளின் மூலமாக, நம்முடைய அறிவின் மூலமாக ஏதாவது விதத்தில் பிறருக்கு உதவி அவருடைய துன்பம் துடைத்து அந்த புண்ணியம் என்று அவருடைய நல்வினையை ஏத்துறது. அப்போ ஏற்கனவே தீவினையும் நல்வினையும் பேலன்ஸா வந்த பிற்பாடு ரெண்டையும் சேர்ந்து அவன்கிட்ட ஒப்படைச்சு வருது. எப்ப எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆளை விடு, இந்த ஆத்மா உன்னோட சேர்த்தா போறோம், முக்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று கிடைச்சா போறோம், அந்த சிவத்தோடு சேருதல், அந்த இறையோடு சேருதல் அப்படிங்கிற ஒண்ணு கிடைச்சா போறோம். அததான் ஒரு ஆனந்த யோகம் அப்படின்னு சொல்றது, ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கணும். அப்ப என்ன செய்யணுங்கிறார் சாமிஜி, இந்த 5 கட்டுப்பாடுகள் நமக்கு வேணும். எதையெல்லாம் சரி செய்யணும், உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம், இந்த 5 சீர் செய்ய வேண்டும். செய்யலான்னு தான் பாக்குறோம். தூங்காம இருக்கலாமான்னு பார்த்தா தூக்கம் நிறைய தான் வருது. உழைப்பு ஒரு பரவாயில்ல, இப்போ ஒரு டியூட்டி பார்த்துட்டு இன்னொரு 8 மணி நேரம் நம்ம டியூட்டி பார்த்தோம்னா நமக்கு அடிஷனலா இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைக்குது. சரி, ரைட்டு, பரவாயில்ல. 2 ஷார்ட் கிடைச்ச உடனே நிறைய உணவு வேணுங்கிற அளவுக்கு உழைப்பு ஜாஸ்தியா பண்ண உணவு எக்கச்சக்கமா ஏறிடுது. அப்படியே வந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப சிதைஞ்சு போகுது. இப்படித்தான் இந்த 5ம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்குது. காவலர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆரம்ப காலத்துல தமிழக அரசினுடைய உத்தரவின் பேர்ல பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப அந்த காவலர்களை கொடுக்கும்போது காலையில 6ல இருந்து 8 ஒரு 2 ஹவர்ஸ் பயிற்சி கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பெருசா இருக்கு, தொந்திக்கிட்ட இருந்து ஒரு அடிக்கு வெளியில வந்துருச்சு. ஆளு நல்லா மோட்டாவா இருக்காரு. படுத்துக்கிட்டு மகராசனம் பண்ண சொன்னோம். படுத்துக்கிட்டு அப்படி பிறண்டாருன்னா இவர் பிறண்டதுக்கு முன்னாடி தொப்புன்னு தொந்தி வந்து வலது பக்கம் தரையில விழும். அப்புறம் இடது பக்கம் திரும்ப போகும்போது இடது பக்கத்துல தொப்பு வந்து விழும். இதை பார்த்த எனக்கும் கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இருந்தா அந்த அளவுக்கு தொப்பை ஏறி போச்சாங்க. அப்போ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எஸ்பி இருந்தார். அவர் தான் கவர்ன் பண்ணிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் 2003 நினைக்கிறேன். அப்போ பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த அளவுக்கு தொப்பை ஜாஸ்தி வளர்ந்ததுன்னா அந்த காவலர்கள் எப்படி அவங்க பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா பத்திங்க, வேற ஒன்றும் வழி இல்லை. ஏன்னா நாங்க ஏதாவது ஒரு இடத்துல டியூட்டி போடுவோம், அந்த காட்டில் கொண்டு டியூட்டி போடுவோம். யாராவது விஐபி வர்றாங்க, அபிஜெட்ஸ் வர்றாங்க, மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி போடுவோம்.
நாள் பூரா வெயில நின்றுட்டே இருப்பாங்க, உட்காரத்துக்கு கூட நேரம் இருக்காது, இந்த போறதுக்கு நேரம் இருக்காது. ராத்திரி 11 12 போட்டு வாட்டிடுவோம், திங்கத்துக்கு ஒண்ணும் கிடைக்காது. 12 மணிக்கு அவனை ரிலீஸ் பண்ணி விட்டு எல்லாம் விஐபி எல்லாம் போயிட்டாங்க வாப்பா அப்படின்னு போனோடனே பாத்தீங்கன்னா அந்த வேகத்துல பசி வேகத்துல வந்து 12 மணிக்கு ராத்திரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ புலத்துக்குன்னு போட்டு கட்டிடுவோம் அப்படின்னா. அப்படி போட்ட உடனே அது செரிமான ஆபத்துக்குள்ள படுத்து தூங்கிடுவான். அப்ப சாப்பிட்ட உணவு சிறிய அளவு இல்லாம பெரிய அளவுல போயிடுது. அது செரிமானமாகி 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு படுத்து தூங்கறதுக்கு உண்டான அவகாசம் அவனுக்கு இல்ல. அது ஸ்டோர் ஆகி தொப்பையா வந்துருச்சு. இதுக்கு வேற ஒண்ணும் வழி இல்லைங்க, மாற்று வழியே ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொன்னார். அப்போ சாப்பிடுற உணவுகளுடைய அளவு குறைச்சலா இருக்கணும், அந்த உணவு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அந்த உணவு செரிமான பண்ண பிற்பாடு வந்து துணுக்கணும். அப்போ உணவினுடைய நிலை பராமரிப்பு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்படி உழைப்பு, கடினமா உழைக்கலாம் ரைட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் யூடியூப்ல பார்த்தேன், அந்த ஜிம்முக்கு போய் ஒருத்தர் கடுமையான எக்ஸசைஸ் பண்றாரு. அதுல நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்னும் அதிகமாகி நான் பெரிய ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிக வலு உள்ள எடையை தூக்கி 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 ஒரு பயிற்சி பண்ணி என்ன பண்ணாரு, கடைசியில ஒரு விட்டு தூக்கி கீழே போட்டாரு, அப்படியே டகார் கீழே உண்டு. உடல் தாங்கும் திறனுக்கு மேல அவர் என்ன செஞ்சாரு, அந்த வெயிட்டை தூக்கிட்டாரு. அதனால ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட் டெட். ரொம்ப யங்ஸ்டர் அந்த பையன், பிலோ 30 நினைக்கிறேன். ஆனா உடல் நல்ல கட்டுமசான உடல் அது மாதிரி இருந்தது. அப்போ உழைப்பாக இருந்தாலும் உடற்பயிற்சியாக இருந்தாலும் அங்க சொல்ல முடியாது, நம்ம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி ஒன்றும் செய்ய வேண்டியது, கடினமான பயிற்சிகள். அந்த ஜிம்முக்கு போய் அந்த 6 பேக் 16 பேக்னு ஏதாவது போட்டு உடம்ப கரலை கட்ட மாதிரி மாத்தி என்ன செய்ய போறோம்? அந்த உடல் என்ன செய்யுது, கல்லு மாதிரி ஆயிடுது. உடம்புக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வேணும், தொட்டா சாஃப்ட்னஸ் வேணும். அது தட்டி காமிச்சு அதுல என்ன ஒரு பெருமை இருக்கு, நமக்கு பெருமை கிடையாது. உடலை நல்லா பராமரிச்சா போறோம், அந்த உடல் இயக்கத்தை பராமரிச்சா போறோம். அப்ப அது போல உணவு அதுல ஒரு அளவு வேணும், உழைப்பு அதுல ஒரு அளவு வேணும், உறக்கம், முறையான சாப்பாடு முறையான உழைப்பு, அதுக்கு தேவையான சாப்பாடு இருந்ததுன்னா முறையான உறக்கம் இருக்கும் அளவோடு. அதற்கு தகுந்த மாதிரி இல்லறத்துல ஒரு ஈடுபாடு, அதை பேஸா வச்சு நம்ம தவம் செய்து நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டால், எண்ணத்திலிருந்து எழும்புகிற நம்மளுடைய சொல்லும் செயலும் பேச்சும் செயலும் ஒழுங்கா இருக்கும். வினைகள் நமக்கு மேற்கொண்டு பதிவுகளாக வராமல் நம்ம காத்துக்கொள்ள முடியும். இதெல்லாம் சாமிஜி ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அப்ப அந்த 5ல் அளவு முறை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த நம்ம உடம்பு எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு பாக்குறோம். நம்ம வந்து இந்த அறிவுக்கு வந்து கான்சியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர், நல்ல பேரா சொல்றாங்க சாமி. நம்ம அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுது, அது என்னமா மலருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கான்சியஸ்னஸுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் உண்டு. கான்சியஸ்னஸ்ங்கிறது அறிவு நிலையில மட்டும் இருக்கு. அந்த மைண்டுங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகி வெளியில போகும்போது அது புலன்களோட போய் பட்டு போகுது. நம்ம புலனுக்கு கூட அறிவு இருக்குன்னு சொல்லுவோம், அதனாலதான் ஞான இந்திரியங்கள் சொல்றாங்க. ஆனா அந்த புலன் அறிவுங்கிறது நம்ம கண்ணு காது மூக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள இருந்து செயல் கொடுக்கிற உயிராற்றலாக, காந்த சக்தியாக, ஆத்ம சக்தியாக இருக்கக்கூடிய அதுதான் அது எல்லாத்தையும் உணர்த்துது. நாக்குக்கு அந்த உணர்ச்சி கிடையாது. இப்ப படுத்து கிடக்கு ஒரு டெட் பாடி கிடக்குன்னா அதுக்கு காதுல போய் குசு குசுன்னு சொன்னாலும் சத்தம் போட்டு சொன்னாலும் காதுல விடாது. அந்த நாக்குல திங்கிறது ஸ்வீட்டை தடவுனா தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. அப்போ வெறுமனே உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்த ஒன்றையும் அறிய மாட்டான். அது என்ன செய்யுது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றல் அந்த ஆன்ம சக்தி தான் என்ன செய்யுது, தன்னுடைய அறிவு நிலையை பயன்படுத்தி எப்படிப்பட்ட உணவு இந்த நாக்குல படுது அப்படின்னு அந்த புலன் அறிவு அதுக்கு தானா வெளிப்படுத்துது. அப்போ இந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த மனம் என்று சொல்லக்கூடிய உணர்தலாக மாறி இன்ப துன்பத்தை நமக்கு கொடுக்குது. அந்த மனமே இன்ப துன்பத்தை போக்க நினைக்கிறது. அப்ப தேவைக்கேற்ப அது எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதுவேதான் முயற்சி பண்ணணும். அப்ப தன்னுடைய செயல்பாட்டின் காரணமாக, பிறருடைய உதவியின் காரணமாக, சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் அமைதோ அதனுடைய அடிப்படையில் இது என்ன செய்யுது, இந்த மனம் 10 படிநிலைகளில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது அல்லது ஒரு இன்பம் வருது அப்படின்னா எதனால, நம்ம சாப்பிடுற உணவுனாலயா, நம்மள்கிட்ட பிறர்கிட்ட பேசின பேச்சு அவன் அங்கேருந்து நம்மளை திரும்பி பேசுனதுனாலயோ, ஏதோ ஒரு உணர்ச்சி நம்ம கிட்டே இருக்கிற குற்ற உணர்ச்சியா இல்ல பிறரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உணர்ச்சி நமக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துது அல்ல ஒரு இன்பத்தை கொடுக்குது. அது என்ன செய்யுது, தேவையின்பால் அது வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உணவு சம்பந்தப்பட்ட வகையில சொன்னோம்னா உடனே ஈஸியா புரியும், அதை தாண்டி வெளியில போனா ஈஸியா புரியாது. அவங்களும் அவங்கவுங்க லிஸ்ட் பார்த்துக்கணும் அதை. அப்ப உணர்ச்சி என்பது இப்போ பசிக்குதுன்னு சொல்றோம். எப்படி பசி வரும், பாடி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை செல்களிலும் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு. அந்த எனர்ஜிக்கு இருப்பிடம் எது அப்படின்னா
நம்ம கொடுக்கக்கூடிய உணவு என்ன செய்யுது, டைஜஸ்ட் ஆன ஒருபாடு இங்கிருந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எல்லா செல்லுக்கும் கொடுக்குது. அப்போ எந்த ஒரு இடத்துல இந்த உணவு கொடுக்கப்படுதோ அதுதான் நமக்கு சக்தியாக வருகிறதுன்னு அந்த இடம் நோக்கி அங்கிருந்து அது அறிவை செலுத்துது. ஓஹோ, இங்க பசி என்கிற உணவு வயிற்றுக்குள்ள தானா வருது. பாருங்க, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைன்னா சாப்பிட்டா சரியா போடுங்கிறது நம்ம உணர்த்துது பாருங்க நம்மளுடைய அறிவு. அப்போ அந்த உணர்ச்சி ஒரு தேவையை ஊட்டுகிறது. ஓ, இப்ப கொஞ்சோண்டு தேவை ஒண்ணு போட்டா, உணவு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு மனசு நினைக்குது. மனசு நினைக்கிறதெல்லாம் எந்த நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. இப்ப நம்ம நைட்டு எப்பவுமே ஒரு 8 மணிக்கு இல்ல 9 மணிக்கு சாப்பிடுறோம்னு வச்சுங்க. இப்ப சாயந்தரம் 6 தான் ஆகுது. லேசா இருட்டி போச்சு. ஓ, மணி ஆயிடுச்சோ, சாப்பிட போலாமா அப்படின்னு உள்ள எட்டி பாக்குறோம். மணி பாக்குறோம் 6:10 தான் ஆகுது. கேட்டு 6:10 தான் ஆகுதா, சரி விடு, நம்ம எப்பவும் சாப்பிடுறது 8 o'clock தான், நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு 8 மணிக்கு தான் நம்ம சாப்பிட வருவோம். அப்ப மனம் சொல்றது நம்ம கேட்கிறோமா? கேட்கல. அந்த மனதுக்கு அறிவு புகட்டு வரும். இப்ப பாரு, மணி என்ன ஆகுது? 6 தான் ஆகுது, இன்னும் 8 ஆகல. பொழுது போயிட மாதிரி தெரியுது, உனக்கு இருட்டின மாதிரி தெரியுது, வேலை வேற ஒண்ணும் இல்லாதனால சாப்பிட்டா தேவைப்பட தோணுது, வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டதை பிளாக் பண்ணுது. அப்போ இந்த மனம் தேவை கருதி அந்த உணவுக்கு போகணும்னு நினைச்சா கூட, அல்லது அந்த டைம் ஆயிடுமோன்னு நினைச்சா கூட, அந்த சாப்பிடுறத திருத்தி சொல்லும் பொழுது அறிவை தானே மனம் அக்செப்ட் பண்ணி வருது பாருங்க. இது போல மனதை ஒண்ணு நம்ம திருத்தணும். அப்போ இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது தேவை நிலையை நோக்கி போகுது. அந்த தேவை வந்தோம்னு என்ன செய்யறோம்? அடுத்தது ஜஸ்ட் நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம் முயற்சி? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ வி கேன் கோ அண்ட் டேக் ஃபுட். அப்ப கிச்சனுக்கு போகணும், இல்லை டைனிங் டேபிள் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும், கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கணும், அதுக்கு நம்ம நகரணும். முயற்சித்தல், இங்க இருந்து நம்ம எஃபோர்ட்ஸ் எடுத்து போறது. அப்படி போகும்பொழுது அங்க போய் உட்காரணும். உட்கார்ந்து அவனே டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறாங்க, இல்லை லஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன செய்யறோம்? செயல். சாப்பிட்றோம், உள்ள தள்ளு. முதல்ல கபகபான்னு பசிக்குது அப்படிங்கிறோம். ஒரு 4 உண்டையை போட்டோம்னா அப்பா இப்பதான் பசி அடங்குச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ உணர்ச்சியின் மூலமாக ஒரு தேவை ஏற்பட்டு அந்த தேவையின் காரணமாக நம்ம முயற்சி செய்து ஒரு செயல் செய்யறோம். அந்த செயலினுடைய விளைவு என்னாச்சு? இப்போ சாட்டிஸ்பாக்சன். டேஸ்டா ஃபுட் இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, சுவையா இருக்குங்க, ரொம்ப இன்பமா இருக்கு. உப்பு ஜாஸ்தி அள்ளி போட்டியே, இல்ல காரம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு, பக்குவம் சரியா பண்ணலையே, கை பக்குவம் டக்குன்னு பார்த்தா அள்ளி போட்ட நிறைய எனக்கு சாப்பிட முடியல. அப்போ அந்த செயலினுடைய விளைவு நமக்கு தெரியுது. எப்படிப்பட்ட விளைவு? உட்கார்ந்து சாப்பிட்றோம். உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டை பார்க்கும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகுது நமக்கு. அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டினுடைய சுவையை அறிந்து உணரும் பொழுது அதுக்கு அனுபவித்தல் அப்படின்னு. அனுபவித்தல்னா அனுபோகம் அப்படின்னு, என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நாம சாப்பிடுறத நாமளே அனுபவிக்கிறது. இந்த அனுபவித்ததை மீண்டும் நினைச்சு பார்க்கறது. ஓ, எப்படி இருந்தது இந்த சாப்பாடு அப்படின்னு நினைச்சு பார்க்கறது, அது அனுபவம். இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ செயல் செய்யறோம், அங்க ஒரு விளைவு கிடைக்குது, அதை அனுபவிக்கிறோம், பின்னாடி அந்த அனுபவம் கிடைக்குது. இந்த அனுபவத்தின் மூலமாக ஆராய்ச்சி செய்யறோம். ஸோ 8 மணிக்கு சாப்பிட்டா இப்படி இருக்கும், படுத்து 2 மணி நேரம் தூங்கிட்டா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு தூங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே தூங்கிட்டா நமக்கு உடம்புல அப்படியே வயிற்றுல இருக்கிற சாப்பிட்டதுலாம் அப்படியே நிற்குது. காலம்புரை எழுந்தா கூட லோடு இறங்கின மாதிரி தெரியல. அப்ப சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக் போகணும், இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஒரு 2 or 3 hours. அப்ப லேட் நைட் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஏர்லியரா சாப்பிடணும். இதெல்லாம் அனுபவங்கள். இல்ல அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், அது சரியில்லை, நம்ம வீட்லயே சாப்பிட்டோம், இந்த உணவு பொருள் நமக்கு ஒத்துக்கல, இது அலர்ஜியா இருக்கு, இந்த உணவு முறையை நம்ம மாத்தணும். ஸோ வி கேன் கம் டு டெசிஷன். அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் அல்லது டெசிஷன் பேர். இப்போ வரிசையா அந்த 10 படிநிலைகள் பாருங்க. ஒன்று உணர்ச்சி, இன்னொன்னு தேவை, அடுத்தது முயற்சி, அப்புறம் செயல், அதை தாண்டி விளைவு, அதுக்கப்புறம் அனுபவம், அந்த அனுபவித்ததை எடுத்து நம்ம உணர்ந்து பார்த்தல் அனுபவம், அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி செய்தல், நம்ம உணவு ஏற்றதாக அல்லது ஏற்கக்கூடியதாக இல்லாத ஒரு செயல் எப்படி அப்படின்னு. இது நான் உணவுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், இதுல எல்லா ஹாஸ்பிட்டலையும் நம்ம அதை பார்க்கணும். அப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்றோம், அதை அனலைஸ் பண்றதுன்னு சொல்றோம். அனலைஸ் பண்ணி ரியலைசேஷன், நம்ம இதனாலதான் இப்படி வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்றோம் பாருங்க. அந்த ரிசல்ட் அதை நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த 10 படிநிலைகளும் எப்படியெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதை ஆராய்ச்சி எடுத்துக்கணும். சப்ஜெக்ட் கேட்டுட்டு போறதுங்கிறது வேற, கற்றல் அப்படிங்கிறது வேற. அதுல ஒரு தெளிவு ஏற்படணும், நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அந்த தெளிவின் காரணமாகத்தான் அறிவுக்கு ஏற்படக்கூடிய தெளிவு தான் ஒரு நல்ல முடிவை நமக்கு உணர்ந்து கொடுக்கும். அது நமக்கு நாமே கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த மாதிரி எப்படி ஒரு 10 படிநிலைகள் இந்த மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் என்று சொல்லக்கூடியது ஆத்மாவினுடைய ஒரு உருவம் தான், மறு உருவம் தான் இது. இந்த ஆத்மா பேரானந்த அனுபவத்தை கொண்டு நமக்குள்ள அனுபவிக்கிறதுக்காக அது
ஆனந்தமய கோஷத்துல எப்படி இதெல்லாம் இது செயல்படணும் அப்படிங்கிற பாக்குறோம். இப்ப மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல உயிரினுடைய சுழல் வேகத்தின் காரணமாக வெளியே வெளியேறுகிற காந்த அலைகள். இந்த காந்த அலைகள் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. எப்படி? 5 ஞான இந்திரியங்கள் மூலமாக, அந்த பொறிகள் மூலமாக உடல் இயங்கக்கூடிய உடல் உடலை இயக்குவதற்கு உண்டான உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 5 கருவிகள், கர்ம எந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகள் என்ன? நம்மளுடைய வாய் இல்லையா, கை, கால், வாய், குதம், குய்யம் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகள், உடற்கருவிகள் மற்றும் ஞான கருவிகள். இந்த 10 கருவிகளும் இணைந்து என்னென்ன மாதிரி செயல்படுதோ அந்த செயல்பட்ட அத்தனையும் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது இந்த காந்த சக்தியில. இந்த காந்த அலைகள்ல பதிவு பண்ணப்பட்ட அந்த எல்லாமே உடல் முழுவதுமாக உள்ள எல்லா செல்களிலும் பதிந்து அது எல்லாம் என்ன செய்யுது? சென்ட்ரலைஸ் ஆகி மைய ஈர்ப்பு விசையின் காரணமாக கருமையம் என்று சொல்லக்கூடிய இடம், ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மூலாதாரத்துல கொண்டு போய் அலை வடிவில் அங்க போய் பதிவு செய்யுது. ஏன்னா இது ஸ்டோர் பண்ணணும்னா இட்ஸ் நாட் கிரேட் ஸ்டோரேஜ் பாயிண்ட், பெரிய ஸ்டோரேஜ் பாயிண்ட் எல்லாம் அடைச்சோம்னா கோடவுன்ல இடம் தீர்ந்து போச்சுங்க, இனிமே வர்ற லோடெல்லாம் எங்க ஏற்றுறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எவ்வளவு போட்டாலும் கொள்ளும். அப்படி கொள்ளுகிற ஒரு திறன் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கு. அதுதான் நம்மளுடைய முன்வினை பதிவுகளையும் கூட்டி சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடியது. அந்த சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த கர்ம வினைகளை, நல்வினைகள், தீவினைகள் எல்லாத்தையும் அந்த மூலாதாரத்துல கொண்டு போய் கருமையத்துல கொண்டு போய் வைக்கிறதுனால கருமையத்துக்கு அருகாமையில அதையே ஒட்டி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிந்துநாத சக்தி என்று சொல்லக்கூடிய செக்ஷுவல் ஃப்ளூயிட்ல போய் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. அங்க இருக்கிறது எல்லாமே அந்த வினைப்பதிவுகள் குரோமோசோம்ஸ்ல பதிஞ்சு அங்கிருந்து ஜீன்ல பதிஞ்சு அந்த ஜீன் மூலமாக தர பதிவுகள் என்று சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கல் இம்ப்ரிண்ட்ஸ் அடுத்த வாரிசுக்கு தானா போகுது. அப்ப நம்ம செஞ்ச வினை நம்மளோட மட்டும் போகாது. இப்போ பையன் கேட்பான், என்ன கேட்பான், நீங்க எல்லாம் நல்லா செஞ்சுட்டீங்க, பரவாயில்ல, தவம் எல்லாம் பண்ணீங்க, ஆனா ஒழுங்கா தச்சோதனை பண்ணி நீங்க உங்களை திருத்திட்டீங்கன்னா எனக்கு இவ்வளவு விலையெல்லாம் வந்து செஞ்சிருக்காது. முற்காலத்துல பாட்டாம்பாங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வேதாத்திரி மகர்ஷி தீட்சை கொடுத்தது தெரியாதவருக்கு, ஆனா உங்களுக்கு தீட்சையை கொடுத்து உங்களுக்கு அகத்தாய்வு சப்ஜெக்ட் எல்லாம் வச்சு நீங்க பயிற்சி பண்ணி மாறிங்கன்னு அவர் சொல்லி கொடுத்து நீங்க மாறிக்காதனால நீங்க செஞ்ச அவ்வளவு வினைக்கு உண்டான துன்பத்தையும் நானே அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு பையன் பேசுவோம், இல்ல பேரம் பேசுவோம். அப்போ இது வரைக்கும் தெரியாத இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு தெரிய வைத்து உணர்த்தி வைத்த நம்முடைய குரு நம்ம அதுக்கெல்லாம் பயன்படணும் அப்படின்னு பாக்குறாரு. அவ்வளவு கருத்துக்களும் அதுதான் பயன்படும். இப்போ வீட்டுல வந்து அம்மாவோ துணைவியாரோ இல்ல கணவனோ யாரோ வந்து சமைச்சு வச்சுட்டாங்க, சமைச்சு வச்ச பொருளை நம்ம சாப்பிடணும். ஒரு ப்ரொடக்ஷன் பாயிண்ட் அங்க ரெடி ஆயிடுச்சு, சமைச்சு வச்சாச்சு, சாப்பிடணும். சமைச்ச பொருளை சாப்பிடாமலே இருந்தோம்னு சொன்னா அதனால என்ன பயன்? சமைச்சதுனால என்ன பயன்? அத மாதிரி கற்றதனால் ஆய பயன் என்கொள். இது வரைக்கும் படிச்சதுனால என்ன பலன்? படிச்சான் பாட்டை கெடுத்தான், எழுதணும் ஏட்ட கெடுத்தான்பாங்க. அது மாதிரி படிச்சுட்டாங்க, ஆனா யார் என்ன முடியுது அப்படின்னு சொல்ற. மனம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, அது எப்படி எல்லாம் செயல்படுகிறது, அது செஞ்சா எப்படி இந்த நல்வினை தீவினை மனுஷனுக்கு பாவ புண்ணியத்தை கொடுக்குறது, இன்ப துன்பத்தை கொடுக்கறது, எதெல்லாம் செஞ்சா அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அனுபவிக்கிறது, எல்லாம் படிச்சுட்டாங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்துறதுல ஒன்னும் சரியா வரீங்கன்னா இது வரைக்கும் நம்ம படிச்ச காலம் வேஸ்ட். கேட்டாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, செஞ்சு எல்லாமே வேஸ்ட். அப்போ சமைச்சதை சாப்பிட்டா எப்படி பயனுள்ளதாக இருக்கும், அது போல இது வரைக்கும் நாம் கற்றதை வாழ்க்கையில் என்ன செய்யணும், பயிற்சி முறைக்கு கொண்டு வந்து தினம் ஒரு 10 வாழ்க்கையில முன்னேற்றம் வந்தா பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், இன்பம் வேணும்னா மனசு நினைக்கிறது இன்பமா இருக்கணும். ஆனா அதுக்கு உண்டான படிநிலைகள்ல போய் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அப்ப இந்த ஆத்மாவை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அடுக்கும் எப்படி இருக்குன்னு அதோட நிலைகளை தெரிந்து கொண்டோம். உயிர் அல்லது ஆன்மாவே என்ன செய்து காந்த அலைகளாக மாறி அதுவே ஆத்ம பயணமாக மனமாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய படிநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், 10 படிநிலைகள்ல. அப்ப உணர்ச்சியில துவங்கி அது கடைசியில கன்க்ளூஷன் ஒரு முடிவுல வந்து நிக்குது. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் நமக்கு குரு கொடுத்துட்டாங்க. அந்த அறிவை ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக நம்ம ஒரு முடிவெடுத்தோம்னா இன்பம் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அப்போ மனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மனதினுடைய இயக்க சிறப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனம் அல்லது இந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த 5 கோஷங்களை பற்றிய அடிப்படை அறிவுகளை தெரிந்து கொண்டு இவற்றையெல்லாம் மீண்டும் வீட்டுக்கு போய் புத்தகத்தை பிடிச்சு ஒரு தடவை படிச்சு பார்த்து புரிஞ்சது புரியாத எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு
புரிஞ்சதை உள்ள வச்சுக்கிட்டு புரியாததை மேலும் புரிகிற மாதிரி இந்த ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு நம்ம அந்த விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி ஆனந்தமய கோஷத்துக்கு போகணும் அப்படிங்கிறது உண்டான முயற்சிகளை எடுத்தா இந்த மாதிரி இந்த 5 அளவு முறையெல்லாம் தாண்டி அதுக்கெல்லாம் போய் தினம் செய்யக்கூடிய காரியங்கள் திருத்தங்கள்லாம் செஞ்சு நம்மாலோ பிறராலோ இந்த இயற்கை சூழலாலோ ஏற்படுகிற துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு வாழ்க்கை தத்துவத்துல படிச்சதையும் நம்மளோட சேர்த்து கொண்டு நம்ம வாழ்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுகமான வாழ்க்கையாக இருக்கும். இதுல பயிற்சி முறை கொடுக்குறாங்க சாமி. என்ன மாதிரி கொடுக்குறாங்க? நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுதுன்னா அதை எப்படி எல்லாம் அந்த எண்ணத்தை செயல்படுத்தினா நல்லது கிடைக்கும் அல்லது தீயது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேப்லெட் காலம் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்துல நமக்கு எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற சப்ஜெக்டை வைக்கும்போது நமக்கு வரும் அனலைசிஸ் அப்படின்னு சொல்றது, அனலைசிங் த தாட்ஸ். நம்ம எடுக்கிற எண்ணங்கள், எண்ணம் அப்படிங்கிறது எப்படி எழும்புது? நம்ம ஏற்கனவே ஒரு பேசி இருக்கணும், பார்த்துருக்கணும், அப்படி இருந்தாதான் நமக்கு வரும். கண்ணுக்கு காட்சியா இருக்கணும், இல்ல காதால கேட்டிருக்கணும். இப்ப என்னுடைய வாய்ஸ் நீங்க கேட்குறீங்க, மீண்டும் ஒரு தடவை பேசும்போது ஓ அவர் தான் இவரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஒருத்தர் முகத்துக்கு முகம் பாக்குறோம், ஆனா அன்னைக்கே பார்த்து இந்த கல்யாண வீட்டுல அவர் தான் அப்படிங்கிறீங்க. ஒருத்தர் பார்க்கவே இல்லை, அவர் குரலை கேட்கவே இல்லை, நமக்கு எப்படி தெரியும் யார் தெரியவே தெரியாதுங்க யாருன்னு. ஸோ பார்த்திருந்தாலோ கேட்டிருந்தாலோ ஒரு பொருளை சுவைத்திருந்தாலோ இது போல புலன்கள் மூலமாக நான் செஞ்சிருந்தாதான் நமக்குள்ள ரெக்கார்டாகி அது திரும்பி எண்ணமாக வருமே தவிர பார்க்காத, கேட்காத, சுவைக்காத, நுகராத, தொடு உணராக பெற முடியாத எந்த ஒரு பொருளையும் அல்லது நபரையும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னா அது நம்மள்கிட்ட பதிஞ்சே இருக்காது. அந்த பதிவுக்கு வந்திருக்கு. அப்ப ஒண்ணு பதியுதுன்னு சொன்னா நம்மளோட தொடர்பு கொண்ட ஒண்ணுதான் பதியும். அப்படி பதிந்த ஒண்ணு அந்த எண்ணம் எப்படி நமக்குள்ள மீண்டும் மீண்டும் எழுச்சி பெற்று இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு சொல்லுதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? தேவையின் காரணமாக இதை பயன்படுத்தலாமா? அவசியம் தேவைதானா? ரைட்டு. இல்ல பழக்கத்தினால இது வருதோ, அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நம்ம ஏற்கனவே சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல பழக்கமும் கெட்ட பழக்கம் தெரியல, ஆனா அது என்னால அந்த பழக்கத்துல இருந்து விடுபட முடியல அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் ஐடியா சொல்லுவார், ஒண்ணு வேணாங்க, அந்த புகைப்பிடிக்கிறது தான் சிகரெட், ரைட்டு. அந்த தீக்குச்சி எடுத்து பத்த வச்சு சிகரெட் பிடிக்கணும், அது மாதிரி பிடிக்காதீங்க. வெறும் சிகரெட்டை வச்சு இழுத்து வெறும் வேற விட்டுட்டு பத்த வைக்காம அத அந்த நெருப்பு புகையும் பொழுது இழுத்தா புகை உள்ள போகுது, புகை வெளியில வருது. அதை பத்த வைக்காமலே உள்ள இழுத்தா உள்ள காத்தும் வராது, நெருப்பும் வராது, புகையும் வராது. என்ன செய்யும்? இழுக்க தம் கட்டி நெஞ்சதான் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரே சிகரெட்டா ஒரு மாசம் ஏன்னா வச்சுக்கிட்டு அதிகம் 30 பொழுது ஓட்டிக்கலாம். தூக்கி போட்டு நாட்ட இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த உணவு சாப்பிட்டேன், அந்த உணவு சாப்பிட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அந்த காத்தடிச்ச பையில இருக்கக்கூடிய சிப்ஸ் சாப்பிட்டேன், என்னென்னமோ கலக்குறான்னு போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற உணவுப் பொருள் பூரா இப்ப விஷமா மாறிடுச்சு, அது வேற விஷயம். இருந்தாலும் கூடுமான வரைக்கும் நம்ம சீர்திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால இன்னும் பெருசு இருக்குன்னு பார்த்து வாங்கினீங்கன்னா 4 சிப்ஸ் தான் இருக்கும், உள்ள முக்கால்வாசி காத்து தான் இருக்கும். ஒரு படத்துல இந்த சினிமால ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்ப பாட சொன்னதுக்கு பாட்டு எங்க வருது, எனக்கு காத்துதான் வருது வாய் வழியா அப்படின்னு. அது மாதிரி வெறும் காத்து அடைச்ச பேரு 4 எழுத போட்டு வித்து காசு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒன்றை நம்ம நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு பாக்குறோம். ஏன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாரு? இந்த உடம்பை ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் நல்லா வளரணும்னு நான் இந்த உடம்பை வளர்த்துதான் ஆகணும். ஏன்? எனையாளும் ஈசன் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறான், அவன் உரையும் இடம் இது என்று தெரிந்து கொண்டதனால அவனுக்காக அவனை நான் தரிசனம் செய்வதற்காக இந்த இறைவனோடு நான் ஒன்றுவதற்காக அதுக்காக இந்த உயிரை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். அது உடம்புல வெறும் பொருளாக இறைவன் இல்லை, உருபொருளாக இருக்கிறான், உச்ச பொருளாக இருக்கிறான், அவனை கண்டேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த உருபொருளை நான் கண்டு இன்புறுவதற்காக அந்த ஆனந்தமய கோஷத்துல போய் அவனோட இணைந்து இன்புறுவதற்காக இந்த உடல் துன்பம் நீங்குவதற்காக இந்த உயிரை வளர்ப்பதற்காக நான் உணவு உண்டு கொண்டிருக்கிறேன். இப்ப நம்ம அப்படிலாம் கிடையாது. இப்ப சாயந்தரம் ரிசப்ஷன் ஒண்ணு வச்சாங்கன்னா, மேரேஜ் ரிசப்ஷன் அப்படியே பந்தா பண்ணி எனக்கு உனக்குன்னு கெத்து காமிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்வீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த இலை பூரா பரிமாறத பார்த்தோன்னா நமக்கு அப்படியே உள்ளக்கடக்கதான் புடிக்கிட்டு வெளியில வரும்போது 2 ஐட்டம் 3 ஐட்டம் லிமிட்டடா வச்சா அழகா 2ஆம் தடவை விசாரிக்கும் சாப்பிடலாம். அவ்வளவு ஐட்டத்தையும் வச்சு அப்படியே இலையோட கூப்பரை கவுத்துட்டு வராங்க எல்லாரும். முடிச்சுட்டு வருது, திரும்பி வந்தாங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃப்ரூட் சாலடு, அந்த பக்கம் ஐஸ்கிரீமு, இந்த பக்கம் ஒரு பனங்கள் கண்டு பால், அந்த பக்கம் ஒரு பீடா, எதையும் விட்டுக்கிறது இல்லை. ஐஸ்கிரீம் ஒரு தட்டை தட்டுறது, அப்புறம் பாலை கொடுத்து அதிகம் குடிச்சுக்கிறது, அதை திண்டு அப்புறம் ஃப்ரூட் சாலட் அதிகம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பீடா போட்டு வெளியில இருந்தா வீட்டுக்கு வந்தா படுத்தா பிறண்டா தூக்கம் வர மாட்டேங்குது. மானம் முழுகின மலைப்பாம்பு மாரி கிடந்து பிறலா விட்டுருக்கு. ஆனா அப்ப மட்டும் நம்ம ஒண்ணு கரெக்டா சொல்றோம், திட்ட இனிமே அந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் போனோம்னா அப்பா தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்களே பிரசவ வைராக்கியம், மயன வைராக்கியம், அந்த நேரத்துலதான் அடுத்த நாள் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன்ல திரும்பி ஒரே பிடிதான்.
நமக்கு அரிசியில தேவையா, இல்ல கோதுமையில தேவையா, இல்ல வேற வெரைட்டியில் தேவையா, நமக்கு எளிதாக செரிக்கக்கூடியதாக நமக்கு நல்ல சுவை எது நமக்கு ஏற்றது அதை மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிட்டு பாக்கி வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடணும். நம்ம நிறைவு அப்படிதான் நம்ம கரெக்டா சாப்பிட முடியும். வச்சதெல்லாம் சாப்பிடணும், பாவம் கல்யாணக்காரர் ஏமாந்து போடுவார், நம்மளை நம்பிதான் எவ்வளவு ரெடி பண்ணாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம உடம்புக்கு நம்மளே என்ன செய்யறோம், ஒரு கெட்ட விஷயத்த தீய விஷயத்த சொல்லிக் கொடுத்து அதையும் வீணாக்கி நம்மளுடைய அறிவு நிலையும் பாழாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் எண்ணம் எழுப்புகிறது. ஒரு பேச்சு பேசுறதுக்கு முன்னாடி, அந்த சொல்லை சொல்வதற்கு முன்னாடி எண்ணம் எழுப்புகிறது. இந்த எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மலருதுன்னா அந்த செயல்முறைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும்னா நம்ம முதல்ல எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை ஆராய்ச்சினாலதான் ஒழுங்குபடுத்த முடியும். அந்த எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் சொன்னால் மனம் ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா எண்ணம் எழுகிற இடமே மனம் தானே. அப்போ மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் சொன்னால் மனம் நலமாக இருக்க வேண்டும், மனம் வளமாக இருக்க வேண்டும். அந்த வளத்துக்கான செயல்கள் தான் இவ்வளவு தூரம் அறிவு போட்டுக்கிற செயல். அப்போ உடம்ப நல்லா வச்சுக்கிறது ஒரு பக்கம், மனசை நல்லா வச்சுக்கிறது ஒரு பக்கம். நான் நல்லாதான் இருக்கேன், பக்கத்துல இருக்கிற வந்து அவரு என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் வந்து சின்ன குழந்தையில இருந்து எங்க வீட்டுல நோ காபி நோ டீ. காலேஜுக்கு போக ஆரம்பிச்ச பிற்பாடு பாத்தீங்கன்னா டீ காபி சாப்பிட ஆரம்பிச்சு கொஞ்சம் பழக்கம் ஆயிடுச்சு. நான் காலேஜ்ல சாப்பிடக்குள்ள 70s 10 பைசா டீ, 15 பைசா காபி, 25 பைசா தோசை. அந்த காலத்துல டீ காபி ரெகுலர் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஆபீஸுக்கு போன பிற்பாடு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல காபி சாப்பிடுறது, ஒருத்தரோட டீ சாப்பிடுவோம், உடனே அர்த்தம் வந்து இன்னொருத்த வா டீ சாப்பிடுவோம் பக்கத்துல இருக்கிற கேண்டீன்ல, இல்லடா வேண்டாமா இப்பதான் சாப்பிட்டேன், ஏன் அவனோட சாப்பிடுவோம் என்னோட சாப்பிட மாட்டியா அப்படின்னு மறைச்சுக்குவோம். இவனு தொல்லைக்காகவே போய் சாப்பிட்டு 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 ஒரு ஸ்டேஜ்ல என்னாச்சு, அப்படியே வயிறு அப்செட் ஆகி போய் மத்தியான சாப்பாடு 3:30 4, நைட்டு சாப்பாடு 10 10:30 அப்படின்னு ஆகி ஒரு மாதிரி என்ன சொல்றது தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. 94 ஆசிரியர் பயிற்சிக்கு வந்திருக்கும் போது சாமி தான் சொன்னாங்க, நீங்க இப்போ டீ காபி எத்தனை பேர் சாப்பிடுறீங்க அப்படின்னாங்க. எல்லாம் விட்டு ஏகப்பட்ட பேர் கைது பண்ணாங்க. எதுக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னாங்க. இல்ல பாடி என்ன எனர்ஜெட்டிக்கா இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா இருக்கலாம், நம்ம எல்லாம் ஆக்டிவா இருக்கலாம், எப்படி வேகமா செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப சாமி சொன்னாங்க, ஆமா மது சாப்பிட்டா கூட அப்படிதான் இருக்குமாமே அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுது, என்ன டீ காப்பி நிறுத்திட்டு மது ஆரம்பிக்கலாம்னு சொல்ல போறாரா மகிழ்ச்சி அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாரு, என்ன செய்து உங்களை மயக்கி இந்த நரம்புகளை கொஞ்சம் அப்படி சும்மா அப்படி கொஞ்சம் தூக்கி விடுது ஆக்டிவா. இது ஒரு செயற்கை தன்மையோடு செயற்கை முறையாக நீங்க உங்க நரம்புகளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் டீ காபி சாப்பிடாம இருந்து பாருங்க, பழகிட்டீங்கன்னா நீங்க அதே சுறுசுறுப்புல எப்பவும் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. என்னடா அது ரொம்ப பச்சைன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணோம், அப்புறம் டீ காபி சாப்பிடாம இருக்கலாம் ட்ரை பண்றது. ஒரு 4 நாள் இருக்கிறது திரும்பி டீ சாப்பிடுறது, அப்புறம் 2 நாள் இருக்கிறது திரும்பி 2 3 தடவை விட்டு விட்டு பிரேக் சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் எனக்கு 1994 தான் பயிற்சி எடுத்தோம். 94 டிசம்பர் 25 எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, டெய்லி டீ சாப்பிட அழைச்சிட்டு போறவனுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. கோச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டு எல்லாத்தையும் போயிட்டோம், போடா டீ ஆச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு. அதுல தொடர்ந்து ஒரு வாரம் பாத்தீங்கன்னா எனக்கு அவனுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. அதனால நான் டீ கடை பக்கம் போகவே இல்லை, உங்க ஃப்ரெண்டு வேண்டாங்கிறதுனால. பார்த்தேன், ஏன் இதே ஒரு சான்ஸா வச்சு நம்ம நிறுத்தினேன் என்ன பர்மனெண்டா அப்படின்னு தோணுச்சு. ஆனா கூட வந்து எல்லாம் திரும்பி வா மாப்பிள சாப்பிட போங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு, சாப்பிட்டா இப்ப திரும்பி எனக்கு உடனே வாமிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு பொய்ய தூக்கி போட்டேன். அதுல பாத்தீங்கன்னா 1/1/95 அந்த டீ காஃபி நிறுத்தினேன். இன்னை வரைக்கும் டீ சாப்பிடவே இல்லை. நம்ம மன்றத்துக்கு போனா கூட ஏலக்காய் வாசனை சூப்பரா இருக்கு பாருங்க, ஒரு டீ சாப்பிடுறது ஏலக்காய் டீ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிறர் மனத்தை தூண்டி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம் முடிவு பண்ணி நிறுத்தினேன். இப்போ எப்படி இருக்க முடியுது நம்மளால, ஏன் இப்ப சுறுசுறுப்பா இருக்க முடியலையா, சுட்டிக்கா இருக்க முடியலையா? நம்முடைய மனம் தான் காரணம். அப்ப அந்த மனதை வளப்படுத்த வேண்டும், இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை நீக்குவதற்கு நம்ம ஆய்வு செஞ்சு அந்த மனதை குணப்படுத்தி நலப்படுத்தி விட்டால் நம்மளுடைய சொல்லும் செயலும் நல்லா இருக்கும். தீவினைகள் குறைஞ்சி நல்வினைகள் வரும், இந்த துன்பங்கள் குறைஞ்சி இன்பங்கள் பெருகும். அந்த இன்பங்கள் பெருகணும் கூட நமக்கு அவசியம் கிடையாது, அந்த பேரானந்த அனுபவத்தை நாம் பெறுதல். அங்க போய் ஒன்றிட்டோம்னா இதுல இருந்து டிட்டாச் ஆயிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வச்சோம்னா கீழ்படி இருந்து கால் மேல வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக, அதுவும் ஒரு பேரின்பத்தை நுகர்கிற, இந்த இறையோடு கலந்து அந்த இன்பத்தை நுகர்கிற ஒரு வாழ்க்கையாக நம்ம மாற்றி அமைத்துக் கொண்டால் நம்மளுடைய மனதை அடிப்படையாக வச்சு இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க இன்பம். யாராவது தீய சொல்லிட்டாங்க, காதுல தொடச்சிட்டு போகணும். இந்த சினிமாவில் வடிவல் துடைக்காம இருந்த அதுக்காக இந்த சேம் பிளட் அப்படின்னு துடைப்போம் பாருங்க. எத்தனை பேருக்கு இல்லை அந்த துன்பம்? அப்படி துடைச்சிட்டு போக கத்துக்கணும். அப்படி போயிட்டோன்னு சொன்ன வாழ்க்கையில துன்பத்தை நம்ம நுகரக்கூடாது. அந்த துன்பம் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகணும். அதுக்கு ஒரு பயிற்சி தான் வேணும். கஷ்டம் தான் அது ஆரம்ப காலத்துல, போக போக பழகிக்கலாம். எங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்ன சொல்லுவாங்க, உள்ள அழுகுறேன் வெளியே சிரிக்கிறேன்னு. அந்த அழுகை தெரியாம சிரிச்சு சிரிச்சு பழகிட்டோம்னா உள்ள தானே அந்த அழுகை மறைஞ்சு அங்கேயும் ஒரு சிரிப்பு வந்துடும். அந்த அகமலர்ச்சி வேண்டும். அந்த அகமலர்ச்சி வேண்டுமென்றால் புறச் செயல்களில் நமக்கு ஒரு மலர்ச்சி ஏற்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களை
இந்த எண்ணம்ங்கிற சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, மனம்ங்கிற சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு, ஆன்மாங்கிற சப்ஜெக்ட் வச்சுட்டு இறையோடு ஒன்றுவதற்கு இந்த கோஷங்களை தாண்டி போறதுக்கும், இந்த எண்ணத்தினுடைய படிநிலைகளை அறிந்து இந்த ஆராய்ச்சியில ஒரு தெளிவு ஏற்பட்டு நல்ல முடிவு ஏற்பட்டு வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கும், இந்த எல்லாத்தையும் மீண்டும் 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 நம்ம உள்ள போய் வெளியில வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அன்னைக்கே கேட்டுட்டு அந்த சப்ஜெக்ட் இல்லையே, அன்னைக்கே பார்த்த சினிமாவை திரும்பி பார்க்குறோம், அன்னைக்கே கேட்ட பாட்டை திரும்பி பார்க்குறோம். அதுபோல அன்றைக்கே படிச்சு திரும்பி படிச்சதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அதை வந்து சாதகப்படுத்துதல் அப்படின்னு கொண்டு வந்தா எல்லாமே நமக்கு வாழ்க்கையில சாதகமாக நடக்கும். துன்பங்களில் இருந்து விடுபட்டு இன்பத்தில் வாழ முடியும். அதான் ஒருத்த கூட வேண்டியிருப்பான், என்ன கஷ்டத்தை வேண்டான்னு கொடுப்பா இறைவா, ஆனா அந்த அவ்வளவு கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு மனசு, அந்த ஒரு இதயத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பான். அந்த துன்பங்களை துடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனதை வலுப்படுத்திக் கொள்ளுதல். அந்த மனதை வலுப்படுத்திக் கொள்வதுன்னா அந்த மனதை பக்குவப்படுத்துதல், ஏற்புடையதாக இந்த மனதை மாற்றுது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம கொண்டு வந்துடும் சொன்னோம். வாழ்க்கையில எல்லா நிலைகளும் நம்மளால உயர முடியும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பம் கலந்த ஒரு வாழ்க்கை தான். எனக்கு மட்டும் இன்பமா கொடுத்த, அவனுக்கு துன்பம் கொடுத்த, இல்லை அவனுக்கு இன்பம் கொடுத்த, எனக்கு சிரிக்க வேலை கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் கலப்படமா இருக்கான். பர்சன்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நாம அதிலிருந்து விடுபடணும். இன்றைக்கு நம்ம பிறந்து எந்த வினைப்பயனை அனுபவிச்சிருக்கிறோமோ அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை ரொம்ப சுகமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் மனசால நினைச்சு அதற்குண்டான நடவடிக்கைகளை இன்றிலிருந்து நம்ம தினசரி பயிற்சி பண்ணி அதுல ஒரு வெற்றியை நாடுவோம் என்று சொல்லி, இதற்கு எல்லாம் வல்ல இறை ஆற்றலும் குருவனுடைய ஆற்றலும் நம்ம எல்லோருக்கும் தொடர்ந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க